Hello Math Warriors, this is Jane ma'am from Yours Mathematically. Ganitha Prakash for class 8 part 1 la 7th chapter proportional reasoning 1 la from page number 75 onwards பார்க்கலாம். Okay, the last topic of this chapter page number 175 la unit conversions அப்படின்னு கொடுத்திருப்பாங்க. The next page ல வந்து in page number 176 different measuring units லாம் கொடுத்திருப்பாங்க. With respect to length, ஓகே, லென்த் வச்சு நம்ம மெஷர் பண்றோம்னா ஒரு ரிலேஷன்ஷிப் கொடுத்துருக்காங்க. 1 மீட்டர் இஸ் ஈக்குவல் டு 3.281 ஃபீட்னு கொடுத்துருக்காங்க. இது வரைக்கும் நம்ம வந்து மென்சுரேஷன்ல 7th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் மென்சுரேஷன்ல நம்ம படிச்சது இல்லைன்னா இன் டேர்ம்ஸ் ஆஃப் லென்த் பத்தி பார்க்கும்போது இன் டேர்ம்ஸ் ஆஃப் மீட்டர், சென்டிமீட்டர் அந்த மாதிரி தான் பார்த்துருக்கோம். இதுல வந்து இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஃபீட் கொடுத்துருக்காங்க. நார்மலா ஒரு பெரிய லேண்ட் இருக்கு, அந்த மாதிரிலாம் இருந்ததுன்னா இல்ல கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் இருக்கு, அந்த மாதிரி இடத்துல பொதுவா வந்து இந்த ஃபீட்ன்ற யூனிட்டை தான் யூஸ் பண்ணுவாங்க. ஓகேவா? எதுக்காக ஃபீட்ன்ற யூனிட் யூஸ் பண்ணாங்கன்னா, இப்ப ஹிஸ்டாரிக்கல் டைம்ஸ்ல எல்லாம் பாத்தீங்கன்னா இப்ப ஒரு லேண்டுக்கு போறாங்க, அதோட லென்த் என்ன, பிரெத் என்ன அப்படின்னு மெஷர் பண்றதுக்கு இப்ப சப்போஸ் வந்து அவங்க வந்து மெஷரிங் டேப்லாம் எடுத்துட்டு போகல, அந்த காலத்துல மெஷரிங் டேப்லாம் கிடையாது. ஓகேவா? ஸோ மெஷர்மெண்ட்டுக்கு அவங்க ஸ்டாண்டர்டா என்ன யூஸ் பண்ணுவாங்கன்னா அவங்களோட காலோட பாதத்தை யூஸ் பண்ணுவாங்க. தே வில் யூஸ் தர் ஃபுட். ஓகேவா? ஃபூட் வச்சு மெஷர் பண்ணுவாங்க. அப்படியே அதுல வாக் பண்ணுவாங்க. வாக் பண்ணி அது மொத்தம் எத்தனை ஃபூட் வருது அப்படின்றத வச்சு கால்குலேட் பண்ணுவாங்க. ஓகேவா? அதை வந்து ஒரு ஸ்டாண்டர்ட் யூனிட்டா வந்து அதுக்கப்புறமா வந்து யூஎஸ், பிரிட்டிஷ், அப்புறம் வந்து இந்தியாலையும் வந்து இதுதான் வந்து நார்மலி யூஸ் பண்ணுவாங்க. இப்ப சிவில் இன்ஜினியர்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா தே வில் டாக் இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஃபீட் ஒன்லி. ஓகே, இன் டேர்ம்ஸ் ஆஃப் மீட்டர் இல்ல மீட்டர் ஸ்கொயர் அந்த மாதிரிலாம் அவங்க பேச மாட்டாங்க. ஃபீட்ல தான் அவங்க பொதுவா பேசுவாங்க. ஓகேவா? தே கீப் இட் அஸ் அ ஸ்டாண்டர்ட். ஓகே, அதனால அதுக்குரிய ரிலேஷன்ஷிப் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிறது நல்லது. இஃப் யூ ஆர் ஃபியூச்சர் இன்ஜினியர், சிவில் இன்ஜினியர், கன்ஸ்ட்ரக்ஷன்ல இருக்கிறீங்க, இல்ல வந்து இன்டீரியர் டிசைனர் ஆகுறீங்க, அந்த மாதிரிலாம் ஆகுறீங்கன்னா we are talking about large quantity. ஓகே, அந்த லென்த் ஆகட்டும் இல்ல ஏரியாவாகட்டும் ஹியூஜ் வேல்யூஸை வந்து நம்ம ரெப்ரசென்ட் பண்றதுக்கு யூஸ் பண்றோம். ஸோ இன்ஸ்டெட் ஆஃப் யூசிங் மீட்டர், டெசிமீட்டர், சென்டிமீட்டர் அந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணாம they will use that unit as feet. அதை வந்து ஸ்டாண்டர்டா அவங்க வந்து த்ரூ அவுட் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அந்த ரிலேஷன்ஷிப் தான் 1 மீட்டர் இஸ் ஈக்குவல் டு 3.281 ஃபீட். அதே மாதிரி வித் ரெஸ்பெக்ட் டு ஏரியா, ஓகே, லென்த் பிரெத் எல்லாம் நம்ம ஃபீட்ல மெஷர் பண்றோம்னா ஏரியாவும் வந்து ஸ்கொயர் ஃபீட்ல தான் நம்ம மெஷர் பண்ணுவோம். இப்ப சப்போஸ் வந்து உங்க வீட்டோட சைஸ் என்ன அப்படின்னு யாராவது கேக்குறாங்கன்னா 1300 ஸ்கொயர் ஃபீட் இல்ல 2500 ஸ்கொயர் ஃபீட் அப்படின்னு இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஸ்கொயர் ஃபீட்ல தான் நம்ம சொல்லுவோம் இல்லையா? ஸோ ஏரியா கேக்குறாங்கன்னா இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஸ்கொயர் ஃபீட் வி வில் யூஸ் தட் டேர்ம். ஓகே, இது வரைக்கும் நம்ம வந்து மீட்டர் ஸ்கொயர், ஏரியாவுக்கு நம்ம யூஸ் பண்ற டேர்ம்ஸ்லாம் என்ன, மீட்டர் ஸ்கொயர் அந்த மாதிரி தான் யூஸ் பண்ணிருக்கோம் இல்லையா? அதை வந்து இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஃபீட் சொல்லணும்னா 1 square meter is equal to 10.764 square feet. ஓகே, ஸ்கொயர் மீட்டர் இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. இட் இஸ் நத்திங் பட் இது வரைக்கும் நம்ம என்ன யூஸ் பண்ணோம், மீட்டர் ஸ்கொயர்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ 1 மீட்டர் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 10.764 ஸ்கொயர் ஃபீட். ஓகே, இந்த மீட்டர் ஸ்கொயர்ன்றது தான் எப்படி எழுதலாம்னா ஸ்கொயர் மீட்டர்னு எழுதலாம். ஓகேவா? பவர்ல வந்து நம்ம 2 போடுறோம் இல்லையா, அதை வந்து கீழே ஸ்கொயர் மீட்டர் அப்படின்னு எழுதலாம். ஸோ 1 ஸ்கொயர் மீட்டர் இஸ் ஈக்குவல் டு 10.764 ஸ்கொயர் ஃபீட். ஸ்கொயர் ஃபீட்னா ஃபீட் ஸ்கொயர்னு அர்த்தம். ஓகே, இப்ப நம்மளுக்கு வரப்போற ஃபிகர் இட் அவுட் ப்ராப்ளம்ஸ்ல அதிகமா நம்ம யூஸ் பண்ண போற டேர்ம் என்னன்னா, அதிகமா யூஸ் பண்ண போற கன்வர்ஷன்ஸ் என்னன்னா 1 ஏக்கர் இஸ் ஈக்குவல் டு 43,560 ஸ்கொயர் ஃபீட். இப்ப மீட்டர் ஸ்கொயருக்கும் ஸ்கொயர் ஃபீட்டுக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப் பார்த்தோம். அடுத்தது 1 ஏக்கர் ஆஃப் லேண்ட், அவங்க வந்து 10 ஏக்கர் நிலம் வச்சிருக்காங்க அப்படின்ற டேர்ம்லாம் நம்ம வந்து இப்ப பிலிம்ஸ்ல எல்லாம் பாத்தீங்கன்னா அது யூஸ் பண்ணுவாங்க இல்லையா? சோ ஏக்கர்னா என்ன, ஏக்கருக்கும் ஸ்கொயர் ஃபீட்டுக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப் கொடுத்துருக்காங்க. 1 ஏக்கர் இஸ் ஈக்குவல் டு 43,560 ஸ்கொயர் ஃபீட்னு கொடுத்துருக்காங்க. சோ இதுதான் வந்து நம்ம இப்ப வரப்போற ப்ராப்ளம்ஸ்ல யூஸ் பண்ணுவோம் அதிகமா. ஓகே, நெக்ஸ்ட் வந்து 1 ஹெக்டர் இஸ் ஈக்குவல் டு 10,000 மீட்டர் ஸ்கொயர். இங்க வந்து 10,000 ஸ்கொயர் மீட்டர்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இது வந்து 7th ஸ்டாண்டர்ட்லேயே நம்ம ஆல்ரெடி படிச்சிருப்போம். ஹெக்டருக்கும் மீட்டர் ஸ்கொயருக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப் 1 ஹெக்டர் இஸ் 10,000 மீட்டர் ஸ்கொயர். அண்ட் இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஏக்கர் சொல்லணும்னா 1 ஹெக்டர் இஸ் 2.471 ஏக்கர்ஸ். இது எல்லாமே ரிலேட்டட் டு ஏரியா. ஓகே, இட் இஸ் 2 dimensional, இட் இஸ் ரிலேட்டட் டு ஏரியா. நெக்ஸ்ட் வந்து வால்யூம். வால்யூம்ன்றது வந்து 3 dimensional. ஓகே, ஸோ வால்யூம் வந்து மெஷர் பண்றதுக்கு இப்ப பாலோட கெப்பாசிட்டி அதெல்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் வந்து வால்யூம்ல தான் வரும். ஓகே, ஸோ இதுல ரிலேஷன்ஷிப் என்னன்னா 1 ml
ml la milliliter. 1 milliliter is equal to 1 cubic centimeter. Cubic centimeter na enna? Centimeter cube. Already நான் சொன்னேன் வால்யூம்ன்றது 3 dimensional. ஓகே, length, breadth, height 3 dimensions இருக்கும். வெறும் லென்த் மட்டும் இருந்ததுன்னா தட் இஸ் சிங்கிள் டைமென்ஷனல். இப்போ லென்த், பிரெத் அதெல்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் வந்து 1 dimensional. ஏரியான்னு பார்த்தீங்கன்னா 2 dimensional, லென்த் பிரெத் இருக்கும். அதே வால்யூம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இட் இஸ் 3 dimensional, லென்த், பிரெத், ஹைட். ஓகே, திஸ் வில் ஆக்குபை ஸ்பேஸ். ஸோ 1 ml இஸ் ஈக்குவல் டு, எம்எல்ன்றது நம்ம கெப்பாசிட்டியை குறிக்கும். கெப்பாசிட்டிக்கும் வால்யூம்க்கும் உள்ள ரிலேஷன்ஷிப் இது. ஓகேவா? ஸோ 1 ml இஸ் ஈக்குவல் டு 1 centimeter cube. Centimeter cubeன்றது வால்யூமை ரெப்ரசன்ட் பண்றது, mlன்றது கெப்பாசிட்டியை ரெப்ரசன்ட் பண்றது. ஓகேயா? சப்போஸ் வந்து வால்யூம் தெரிஞ்சிருக்கு, அதுல இருந்து நம்ம வந்து கெப்பாசிட்டி கண்டுபிடிக்கணும்னா இதுதான் வந்து கன்வர்ஷன். 1 ml is equal to 1 centimeter cube. அந்த சென்டிமீட்டர் கியூப்ன்றதை தான் அவங்க இந்த இடத்துல கியூபிக் சென்டிமீட்டர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் இன்னொரு ரிலேஷன்ஷிப் 1 liter is equal to 1000 ml or 1000 cc. ccன்றது என்னது? கியூபிக் சென்டிமீட்டர். ஓகே, இந்த இதை வந்து நீங்க சில இடத்துல கம் அக்ராஸ் பண்ணிருப்பீங்க சிசின்ற டேர்ம். ஸோ சிசி ஸ்டாண்ட்ஸ் ஃபார் கியூபிக் சென்டிமீட்டர். ஓகேவா? நெக்ஸ்ட் இஸ் டெம்பரேச்சர். ஓகே, டெம்பரேச்சர்ல வந்து நார்மலா வந்து 2 யூனிட்ஸ் யூஸ் பண்றாங்க, ஃபாரன்ஹீட் அண்ட் செல்சியஸ். அது ரெண்டும் யூஸ் பண்ணுவாங்க. இது வந்து பிசிக்ஸ்ல வந்து நீங்க அடிக்கடி படிச்சிருப்பீங்க. அது ரெண்டுத்துக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப். இப்போ வந்து ஒரு வேல்யூ, இப்போ கெல்வின் ஒரு யூனிட் படிச்சிருப்பீங்க. கெல்வினுக்குனா we will just add or subtract accordingly இல்லையா? கெல்வின் டு செல்சியஸ், செல்சியஸ் டு கெல்வினுக்கு நம்ம அந்த மாதிரி பண்ணுவோம். ஆனா ஃபாரன்ஹீட் டு செல்சியஸ் ஆர் செல்சியஸ் டு ஃபாரன்ஹீட் கன்வர்ஷனுக்கு அந்த மாதிரி பண்ண மாட்டோம். we have a standard formula. so for Fahrenheit the formula is Fahrenheit கண்டுபிடிக்கணும்னா, okay, you have to use the formula 9/5 into Celsius plus 32. Okay va? Next, Celsius கண்டுபிடிக்கணும்னா 5/9 into, note it down, it is within brackets. Within brackets Fahrenheit minus 32. ஓகேவா? brackets இருந்ததுன்னா ஃபர்ஸ்ட் நம்ம brackets தான் சால்வ் பண்ணுவோம். கரெக்டா? இப்போ எக்ஸாம்பிளுக்கு அவங்க வந்து 25 டிகிரி செல்சியஸ்ன்றது 77 டிகிரி ஃபாரன்ஹீட்னு கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம ஒரு குவான்டிட்டி, ஒரு யூனிட்டை வச்சுட்டு இன்னொரு யூனிட் வந்து கன்வர்ஷன் எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து 25 டிகிரி செல்சியஸ் எடுத்துக்கலாம். ஸோ 25 டிகிரி செல்சியஸ்ல இருந்து நம்மளுக்கு வேல்யூ தெரியும், ஆனாலும் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சொல்றேன். 25 டிகிரி செல்சியஸ்ல இருந்து நம்ம வந்து ஃபாரன்ஹீட் கன்வெர்ட் பண்ண போறோம். ஸோ அதுக்கு ஃபார்முலா என்ன? F is equal to 9/5 into Celsius plus 32. ஓகே, இப்போ வேல்யூஸ், செல்சியஸோட வேல்யூவை இதுல சப்ஸ்டிடியூட் பண்ணலாம். 9/5 into 25 plus 32. இப்போ 25யும் 5யும் கேன்சல் அவுட் பண்ணலாம். 5 times 9 into 5 is 45 plus 32. Okay, which gives me 77 degree Fahrenheit. இப்போ செல்சியஸ்ல இருந்து நம்ம ஃபாரன்ஹீட்க்கு கன்வெர்ட் பண்ணிட்டோம். இதே வந்து ஃபாரன்ஹீட் வேல்யூ வச்சு செல்சியஸ்க்கு கன்வெர்ட் பண்ணலாம். 77 டிகிரி ஃபாரன்ஹீட்ல இருந்து நான் செல்சியஸ்க்கு கன்வெர்ட் பண்ண போறேன். ஸோ ஐ ஹாவ் டு யூஸ் திஸ் ஃபார்முலா. Celsius is equal to 5/9 into within bracket Fahrenheit minus 32. Okay, note it down. இது bracket குள்ள இருக்கு, which is 5/9 into Fahrenheit value is 77 minus 32, which is equal to 5/9 into 45. Okay, இப்போ 9ஐயும் 45ஐயும் நம்ம cancel out பண்ணலாம், which gives me 5 times 5 5s are 25 degree Celsius. ஓகேவா? so brackets plays a vital role. Fahrenheit கண்டுபிடிக்கிறதுக்கு there is no bracket. செல்சியஸ் கண்டுபிடிக்கும் போது அந்த சப்ட்ராக்ஷன் வந்து வித்தின் பிராக்கெட்ல நடக்கும். ஸோ பிராக்கெட் ஷுட் பி கிவன் ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ஸ், ரைட்? ஸோ ஃபர்ஸ்ட் சப்ட்ராக்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா வந்து சிம்பிளிஃபை பண்ணணும். ஓகேவா? இதுதான் வந்து கன்வர்ஷன்ஸ் பிட்வீன் ஃபாரன்ஹீட் அண்ட் செல்சியஸ். ஓகே, நெக்ஸ்ட் வந்து ஃபிகர் இட் அவுட் ப்ராப்ளம் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இதுல வந்து முக்கியமா அவங்க யூஸ் பண்றது என்னன்னா, இந்த ஏரியா கன்வர்ஷன் தான் வந்து இப்போ ஃபிகர் இட் அவுட்ல அதிகமா யூஸ் பண்ணுவாங்க. 1 acre is 43,560 square feet. Okay, first question from figure it out, page number 176.
Anag mixes 600 ml of orange juice with 900 ml of apple juice to make a fruit drink. Write the ratio of orange juice to apple juice in its simplest form. ஓகே, ஸோ இது வந்து ஒரு டைரக்ட் கொஸ்டின். என்ன பண்ணுறாங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து 600 ml ஆஃப் ஆரஞ்ச் ஜூஸையும் 900 ml ஆஃப் ஆப்பிள் ஜூஸையும் மிக்ஸ் பண்ணி ஒரு ஃப்ரூட் ட்ரிங்க் மேக் பண்ணுறாங்க. ஓகேவா? ஸோ இந்த ஆரஞ்ச் ஜூஸுக்கும் ஆப்பிள் ஜூஸுக்கும் உள்ள ரேஷியோ என்னன்னு எழுதணும், அதை வந்து சிம்பிளஸ்ட் ஃபார்மில் எழுதணும். ஓகே, இது வந்து ரொம்ப சிம்பிளான கொஸ்டின், பேசிக் கொஸ்டின். ஃபர்ஸ்ட் வந்து கெப்பாசிட்டி ஆஃப் எம்எல்னு கொடுத்துருக்கனால நம்ம கெப்பாசிட்டின்ற டேர்மும் யூஸ் பண்ணலாம், குவான்டிட்டின்ற டேர்மும் யூஸ் பண்ணலாம். ஓகேவா? ஸோ கெப்பாசிட்டி ஆஃப் orange juice is 600 ml. Capacity of apple juice, it is 900 ml. ஆர்டர் ரொம்ப முக்கியம். அவங்க என்ன ஆர்டர் கேட்குறாங்க, ரேஷியோ ஆஃப் ஆரஞ்ச் ஜூஸ் டு ஆப்பிள் ஜூஸ் கேட்குறாங்க. ஸோ அதே ஆர்டரில் தான் நம்ம ரேஷியோ எழுதணும். ஆர்டரை சேஞ்ச் பண்ணோம்னா ஆன்சர் டோட்டலி சேஞ்ச் ஆகிடும். ஸோ ரேஷியோ ஆஃப் ஆரஞ்ச் ஜூஸ் to apple juice. So orange juice வந்து 600 ml is to apple juice 900 ml. ரெண்டு இதுலையுமே வந்து 2 zeros இருக்கு. So we can cancel out zeros. So 6 is to 9 வரும். 6 9 வந்து it is divisible by 3 இல்லையா? third table ஓட multiples ரெண்டுமே. So we are going to divide it by 3. 6 divided by 3 is 2. 9 divided by 3 is 3. So the ratio, the simplest form வந்து 2:3. ஓகேவா? இது வந்து ரொம்ப ஈஸியான கொஸ்டின். ஸோ in its simplest form, ratio of orange juice to apple juice is 2:3. Okay. Moving on to the second question from Figure It Out, page number 176. Last year we hired 3 buses for the school trip. 3 buses. We had a total of 162 students and teachers who went on the trip and all the buses were full. ஓகேயா? ஸோ வேக்கன்ட் ஸ்பேஸே இல்லை, எல்லா பஸ்ஸஸ்லையும் எல்லா சீட்ஸ்லையும் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஆக்கியூபை பண்ணிட்டாங்க. திஸ் இயர் வி ஹாவ் 204 ஸ்டூடெண்ட்ஸ். ஹவு மெனி பஸ்ஸஸ் வில் வி நீட்? ரெண்டு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்து எத்தனை பஸ் நமக்கு வேணும்னு கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின், வில் ஆல் த பஸ்ஸஸ் பி ஃபுல்? எல்லா பஸ்ஸும் ஃபுல்லாக இருக்குமா, அந்த பஸ்ஸஸ் எல்லாத்தையும் நம்ம எடுத்தோம்னா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ரேஷியோ ஃபார்ம் பண்ண போகிறோம். ரேஷியோவில் என்னென்ன கொடுத்துருக்காங்க டீட்டெயில்ஸ், ஃபர்ஸ்ட் பஸ்ஸஸ், நம்பர் ஆஃப் பஸ்ஸஸ். நம்பர் ஆஃப் பஸ்ஸஸ் லாஸ்ட் இயர் என்ன எடுத்தாங்க அப்படின்றத ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கலாம். நம்பர் ஆஃப் பஸ்ஸஸ் வந்து 3. அப்புறம் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் டீச்சர்ஸ். நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் டீச்சர்ஸ். டீச்சர்ஸ் எவ்வளோ? 162. ஓகே, ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் டீச்சர்ஸ் வந்து 162. இப்போ ரேஷியோ ஃபார்ம் பண்ணலாம். நம்பர் ஆஃப் பஸ்ஸஸ் டு ஸ்டூடெண்ட்ஸ் ratio equal to 3:162. ஓகே, இப்போ இதை வந்து நம்ம சிம்பிளஸ்ட் ஃபார்ம்ல எழுதலாம். 162 வந்து divisible by 3 ஆன்னு பார்க்கறதுக்கு we have to use the divisibility rule of 3. எல்லா டிஜிட்ஸையும் ஆட் பண்ணி அந்த வர வேல்யூ வந்து divisible by 3னா then the number is divisible by 3. ஓகே, so 1 plus 6 is 7. 7 plus 2 is 9. 9 is divisible by 3. அப்படின்னா 162வும் divisible by 3 தான். ஸோ நம்ம இதை என்ன பண்ண போகிறோம், இந்த ரேஷியோவை 3ஆல் டிவைட் பண்ண போகிறோம். டிவைட் பண்ணோன்னா 3 divided by 3 is 1. 162க்கு ஃபர்ஸ்ட் 16 எடுத்துக்கலாம். 16 divided by 3 is 5. ஓகே, 3 5s are 15. ரிமைண்டர் வந்து 1 இருக்கும். அப்போ 12. 12 divided by 3 is 4. ஸோ 1:4 தான் ரேஷியோ. 1:4னா என்ன அர்த்தம்? 1 bus for 54 students and teachers. கரெக்டா? 1 bus for 54 students. ஆனா நம்மளுக்கு எத்தனை வேணும்? 204 ஸ்டூடெண்ட்ஸுக்கு எத்தனை பஸ்ஸஸ் வேணும்னு கேட்குறாங்க. ஓகே, இப்போ 1 by 1 போகலாம். 1 bus 54 ஸ்டூடெண்ட்ஸ்னா 2 பஸ்ஸஸ்ல எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் போகலாம்? 54 into 2. கரெக்டா? ஒரு பஸ்ல 54னா 2 பஸ் அப்படியே டபுள் ஆக்கணும். டபுள் ஆக்குறதுனா என்ன அர்த்தம்? into 3 பண்ணணும்னு அர்த்தம். we have to multiply இல்லையா? ஸோ 2 4s are 8. 2 5s are 10. So 108 students போலாம். 108 is not sufficient for us. இப்போ 3 buses பார்க்கலாம். 3 bussesனா என்ன பண்ணணும்? அந்த 54ஓட 3 மல்டிப்ளை பண்ணணும். மல்டிப்ளை பண்ணா we will get 162.
எப்படி 162 கண்டுபிடிச்சேன்? ஆல்ரெடி அவங்க கொஸ்டின்லேயே கொடுத்துருக்காங்க. 3 பஸ்ஸஸ்க்கு வந்து 162 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கொடுத்துருக்காங்க. ஸோ அதை அப்படியே எழுதியிருக்கேன். திஸ் இஸ் ஆல்சோ நாட் இனஃப். கரெக்டா? இதுவும் வந்து இனஃப் கிடையாது. ஏன்னா வி நீட் 204 ஸ்டூடெண்ட்ஸ். அந்த கெப்பாசிட்டி, அந்த பஸ்ஸோட கெப்பாசிட்டி வந்து 204 இருக்கணும். ஆனால் நம்மளுக்கு வந்து 162 தான் வந்திருக்கு. இப்போ நெக்ஸ்ட் வந்து 4 பஸ்ஸஸ் பார்க்கலாம். 4 பஸ்ஸஸ் பார்த்தீங்கன்னா 54 into 4. 4 4s are 16, carry over 1. 4 5s are 20, 20 plus 1 is 21. So 216 students போலாம் 4 bussesல. கரெக்டா? நம்மளுக்கு வந்து 204 students தான் இருக்காங்க. So we can choose 4 students, 4 buses. கரெக்டா? So number of buses needed வந்து 4 buses தான் நம்மளுக்கு தேவைப்படுது. கரெக்டா? இப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க? இதுலயே வந்து 2 கொஸ்டின் இருக்கு. நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்கன்னா, will all the buses be full அப்படின்னு கேட்டிருக்காங்க. பஸ் எல்லாம் ஃபுல்லா இருக்குமா? இருக்காது. ஏன்னா 4 பஸ்ல வந்து 216 ஸ்டூடெண்ட்ஸ் போகலாம். ஆனா நம்மகிட்ட இருக்கிறது 204 ஸ்டூடெண்ட்ஸ் தான். ஓகேயா? இப்போ எழுதிக்கலாம். டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ், டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் எவ்வளோ? 204. கெப்பாசிட்டி ஆஃப் 4 பஸ்ஸஸ் என்ன? கெப்பாசிட்டி ஆஃப் 4 பஸ்ஸஸ் வந்து 216. ஓகே, இப்போ வந்து பஸ் ஃபுல்லா இருக்காது. கண்டிப்பா வந்து எம்டி சீட் இருக்கும், வேக்கண்டா இருக்கும் சீட்டு. ஸோ வேக்கன்ட் சீட் இஸ் ஈக்குவல் டு இந்த கெப்பாசிட்டி ஆஃப் த பஸ் எவ்வளோ? 216. அதுல இருந்து டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸை நம்ம சப்ட்ராக்ட் பண்ணலாம். சப்ட்ராக்ட் பண்ணோம்னா 6 minus 4 is 2. 1 minus 0 1 12. ஓகே, ஸோ வேக்கன்ட் சீட்ஸ் எவ்வளோ இருக்கும்? 12 சீட்ஸ் இருக்கும். ஓகேவா? இப்போ 2 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. 2 கொஸ்டினுக்கும் நம்ம இப்போ ஆன்சர் பண்ணணும். ஹவு மெனி பஸ்ஸஸ் வில் வி நீட்? ஸோ வி வில் நீட் 4 buses. இது ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கான ஆன்சர். செகண்ட் கொஸ்டின் என்ன? will all the buses be full? No. all the buses are not full. Okay, vacant seats equal to 12. ஓகேவா? ஸோ 2 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. 2 கொஸ்டினுக்கும் நம்ம ஆன்சர் எழுதியாச்சு. கரெக்டா? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து we will need 4 buses. அப்போதான் வந்து நம்மளுக்கு வந்து 204 ஸ்டூடெண்ட்ஸையும் அதில் ஆக்கியூபை பண்ண முடியும். நெக்ஸ்ட் வந்து எல்லா சீட்ஸும் ஃபுல்லாக இருக்கான்னு கேட்டிருக்காங்க. எல்லா சீட்ஸும் ஃபுல்லாக இல்லை. கரெக்டா? எல்லா சீட்ஸும் ஃபுல்லாக இல்லை. எவ்வளோ ரிமைனிங் சீட்ஸ் இருக்கு? ரிமைனிங் சீட்ஸ் எவ்வளோ இருக்கு அப்படின்னா அதை வந்து வேக்கன்ட் சீட்ஸ்ன்னு சொல்லலாம். ஸோ வேக்கன்ட் சீட்ஸ் இஸ் ஈக்குவல் டு 12. பஸ்ஸோட கெப்பாசிட்டியிலிருந்து டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸை நம்ம சப்ட்ராக்ட் பண்ணோம்னா we will get the vacant seat, which is 12. Clear? Next question number 3 from page number 176. Figure it out. The area of Delhi is 1484 square kilometers. And the area of Mumbai, first one the Delhi கொடுத்திருக்காங்க, அடுத்தது Mumbai is 550 square kilometer. The population of Delhi is approximately 30 million and that of Mumbai is 20 million people. Which city is more crowded? Why do you say so? Okay, so என்னென்ன குவான்டிட்டிஸ் இதில் இருக்குன்னா, ஏரியா கொடுத்துருக்காங்க, அடுத்தது பாப்புலேஷன் கொடுத்துருக்காங்க. 2 பிளேசஸை கம்பேர் பண்ண சொல்றாங்க. இப்போ நீங்க டெல்லியோட ஏரியா பார்த்தீங்கன்னா இவ்வளோ பெருசு இருக்குன்னு வச்சுக்கோங்க. இது டெல்லியோட ஏரியா. திஸ் இஸ் டெல்லி. ஓகே, நெக்ஸ்ட் வந்து இதுல ஆல்மோஸ்ட் ஹாஃப் தான் வந்து மும்பையோட ஏரியா இருக்கு. கரெக்டா? இப்போ 1500 அப்ராக்சிமேட்லி இதை எடுத்துக்கிட்டீங்கன்னா இது வந்து 550 அப்ராக்சிமேட்லி 600 எடுத்துக்கிட்டீங்கன்னா கூட நியர்லி ஹாஃப் தான் இருக்கு. ஸோ இதோட சைஸ்ல பாதி சைஸ் தான் வந்து மும்பை இருக்கு. ஓகேவா? இப்போ டெல்லியோட பாப்புலேஷன் என்னன்னு பாத்தீங்கன்னா 30 மில்லியன். இதே மும்பையோட பாப்புலேஷன் பாத்தீங்கன்னா 20 மில்லியன். இப்ப ஜஸ்ட் நீங்க கம்பேர் பண்ணி பாருங்க. இவ்வளோ ஏரியால 30 மில்லியன் பீப்புள், இவ்வளோண்டு ஏரியால 20 மில்லியன் பீப்புள். பார்த்த உடனேவே we can say that மும்பை இஸ் மோர் crowded. ஓகேவா? ஸோ கம்மி ஏரியால நிறைய பேர் இருந்தாங்கன்னா அப்ப வந்து அந்த பிளேஸ் தான் வந்து மோர் crowded-ஆ இருக்கும். கரெக்டா? இது வந்து பார்த்த உடனேவே நம்ம சொல்லிடலாம். ஆனா வந்து வித் ரெஸ்பெக்ட் டு கால்குலேஷன்ஸ் we have to prove. ஓகே, என்னென்ன டீடைல்ஸ் கொடுத்துருக்காங்களோ அதை வந்து நம்ம ஃபர்ஸ்ட் எழுதிடலாம். ஸோ டெல்லி ஃபர்ஸ்ட் எழுதிக்கலாம். டெல்லி population வந்து it is 30 million and then area is 1484 square kilometer.
ஓகேவா? இதுக்கு வந்து நம்ம ரேஷியோ எழுதிக்கலாம். ரேஷியோ ஆஃப் ஏரியா டு பாப்புலேஷன் is equal to first ஏரியா எழுதுறோம் 1484 is to 30. ஓகேவா? இப்ப நெக்ஸ்ட் வந்து மும்பைக்கு எழுத போறோம். ஃபார் மும்பை பாப்புலேஷன் வந்து it's 20 million and area 550 square kilometer. இப்ப இதோட ரேஷியோ எழுதிக்கலாம். ரேஷியோ of area to population. Ratio of area to population எவ்வளோனா it is 550 is to 20. இதை எதையுமே நம்ம simplest formல எழுத போறதில்ல, அப்படியே தான் இந்த ரெண்டு ரேஷியோவையும் வச்சுக்க போறோம். ஓகேவா? which city is more crowdedனு கேட்டிருக்காங்க. இதுல ரெண்டுத்தையுமே வந்து நம்ம கம்பேர் பண்ண முடியாது. ஏன்னா இது ரெண்டுமே வந்து ப்ரொபோர்ஷனலா இருக்குதா இல்லையா எதுவுமே நமக்கு தெரியாது. we are just going to compare which is more crowded. இந்த ரெண்டு ரேஷியோவையும் நம்ம எழுதிக்கலாம். ஓகே, the first one is Delhi. First one is Delhi and second one is Mumbai. ஓகேவா? so Delhi ஓட ரேஷியோ என்ன? 1484 is to 30. மும்பையோட ரேஷியோ 550 is to 20. ஓகேவா? இப்ப இந்த ரேஷியோவை நான் இப்ப ஃபிராக்ஷனல் ஃபார்ம்ல எழுத போறேன். 1484 by 30. It is area by population. ஓகேவா? ஏரியா by population. நெக்ஸ்ட் மும்பையையும் ஃபிராக்ஷன் ஃபார்ம்ல எழுத போறேன். 550 by 20. This is also area by population. இப்ப நம்ம கம்பேர் பண்ண போறோம். கம்பேர் பண்றதுக்கு என்ன பண்ணணும்? The denominator should be same. அப்பதான் நம்மளால கம்பேர் பண்ண முடியும். கரெக்டா? இது நார்மலா ஃபிராக்ஷனுக்கு உள்ள ரூல். டினாமினேட்டர் சேமா இருக்கும். அதே மாதிரி ரேஷியோலயும் பாத்தீங்கன்னா நம்ம கம்பேர் பண்ணோம்னா ஏதாவது ஒரு குவான்டிட்டி வந்து சேமா இருந்தாதான் அதர் குவான்டிட்டியை நம்மளால கம்பேர் பண்ண முடியும். சோ நம்ம இப்ப எந்த குவான்டிட்டியை சேம் ஆக்க போறோம்? பாப்புலேஷனை சேம் ஆக்க போறோம். கரெக்டா? ஏன்னா பாப்புலேஷன் தான் வந்து டினாமினேட்டர்ல இருக்கு. சோ பாப்புலேஷனை நம்ம சேம் ஆக்க போறோம். இப்ப 30க்கும் 30ன்றது வந்து டினாமினேட்டர் இல்லையா? டெல்லிக்கு வந்து 30 டினாமினேட்டர், மும்பைக்கு 20 டினாமினேட்டர். கரெக்டா? தட் இஸ் த பாப்புலேஷன். இதுல இன்னொன்னு எல்லாமே வந்து இன் டர்ம்ஸ் ஆஃப் மில்லியன் கொடுத்துருக்காங்க. பாப்புலேஷன் ரெண்டுமே மில்லியனா இருக்கிறனால நான் ரேஷியோல அந்த மில்லியன் எழுதுறத விட்டுட்டேன். ஓகேவா? சோ 30ன்றது வந்து ஃபார் டெல்லி த பாப்புலேஷன் அண்ட் ஃபார் 20 இட் இஸ் ஃபார் மும்பை. ஓகே, இப்ப 30க்கும் 20க்கும் நம்ம எல்சிஎம் எடுக்கலாம். எல்சிஎம் ஆஃப் 30 and 20 என்ன? இட் இஸ் 60. ஓகேவா? சோ இப்ப 60 ஆகணும்னா என்ன பண்ணணும்? 30 வந்து 2ஆல நம்ம மல்டிப்ளை பண்ணணும். சோ டினாமினேட்டரை வந்து நம்ம 2ஆல மல்டிப்ளை பண்ணணும். we have to do the same in the numerator as well. Okay, so 1484 by 30 into 2 into 2. Okay, அதே மாதிரி இங்க வந்து 550 by 20. டினாமினேட்டர் 20 நம்ம 60 ஆக்கணும்னா என்ன பண்ணணும்? 3ஆல நம்ம மல்டிப்ளை பண்ணணும். நியூமரேட்டர்ல டினாமினேட்டர்ல நம்ம 3ஆல மல்டிப்ளை பண்ணணும்னா you have to do the same in the numerator as well. So 550 by 20 into 3 into 3. ஓகேவா? இப்ப நம்ம மல்டிப்ளை பண்ணலாம். 2 4s are 8, 2 8s are 16, carry over 1, 2 4s are 8, plus 1 is 9, 2 1s are 2, divided by 60. Okay, so 2968 by 60 டெல்லிக்கு வருது. Okay, we are going to compare it with Mumbai. மும்பைக்கு வந்து 550 by 20 நம்ம 3ஆல மல்டிப்ளை பண்ண போறோம். 3 zeros are 0, 3 5s are 15, carry over 1, 3 5s are 15, 15 plus 1 16, 165 divided by 60. இப்ப பாப்புலேஷன் வந்து ரெண்டு இடத்துலயுமே சேமா இருக்கு. கரெக்டா? இது வந்து ஏரியா டு பாப்புலேஷன் தானே ரேஷியோ. ஏரியா டு பாப்புலேஷன் ரேஷியோவை தான் நம்ம எழுதியிருக்கோம். So for Mumbai it is 2968 and for for Delhi it is 2968 and for Mumbai it is 1650. So area எதுக்கு ஜாஸ்தி இருக்கு? For the same population, area of Delhi is more. இல்லையா? இப்ப இத கம்பேர் பண்ணீங்கனாலே நமக்கு தெரிஞ்சிரும். ஏரியா ஆஃப் டெல்லி இஸ் மோர். லெஃப்ட் சைட்ல இருக்கிறது டெல்லி, ரைட் சைட்ல இருக்கிறது மும்பை. கரெக்டா? அதாவது இந்த கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் இங்க நான் எழுதி இருக்கிறதுல
ஓகே, ஸோ டெல்லியோடைய ஏரியா வந்து அதிகமா இருக்குது ஃபார் த சேம் பாப்புலேஷன். ஓகேவா? இப்போ டெல்லிக்கு வந்து ஏரியா நிறைய இருக்கு, மும்பைக்கு வந்து ஏரியா கம்மியா இருக்கு. ஏரியா கம்மியா இருந்து ஃபார் த சேம் பாப்புலேஷனுக்கு எது வந்து ரொம்ப வந்து கன்ஜஸ்டடா இருக்கும், அதுதான் வந்து ரொம்ப க்ரௌடடா இருக்கும் இல்லையா? ஸோ சேம் பாப்புலேஷனுக்கு ஏரியா அதிகமா இருந்ததுன்னா அப்ப நிறைய ஸ்பேஸ் இருக்கும் இருக்கிறதுக்கு. இதே ஏரியா கம்மியா இருந்ததுன்னா கொஞ்சம் கன்ஜஸ்டடா இருக்கும். இன் அதர் டேர்ம்ஸ் ரொம்ப க்ரௌடடா இருக்கும். ஸோ எது ரொம்ப க்ரௌடடு? மும்பை இஸ் ஆப்வியஸ்லி க்ரௌடட். தேர்ஃபோர் Mumbai is more crowded as the population எழுதுங்கன்னா area is less, as the area is less in Mumbai with respect to the same population. இது புரியுதா? ஸோ ஏரியாவும் பாப்புலேஷனும் நம்ம வந்து இது பண்ணும்போது ரேஷியோ கண்டுபிடிக்கும் போது ஏரியா வந்து கம்மியா இருந்ததுன்னா அப்போ ஆப்வியஸ்லி அது வந்து மோர் க்ரௌடடா தான் இருக்கும், ரொம்ப கன்ஜஸ்டடா இருக்கும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நம்ம வீட்டையே எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம வீட்டில் வந்து மொத்தம் 4 பேர் தங்குறோம்னு வச்சுக்கோங்க. அப்போ வந்து நம்மளுக்கு வந்து ஸ்பேஷியஸா இருக்கும் இந்த வீடு. கரெக்டா? சப்போஸ் வந்து நம்மளோட ரிலேட்டிவ்ஸ்லாம் ஊர்ல இருந்து வராங்க, ஒரு 10 பேர் ஊர்ல இருந்து வராங்க. 4 பேர் இருந்த வீட்டுல இப்ப 14 பேர் இருக்கிறாங்கன்னா அப்ப ஸ்பேஸ் உங்களுக்கு பத்துமா? பத்தாது. ஆப்வியஸ்லி கொஞ்சம் கன்ஜஸ்டடா தான் இருக்கும் வீடு இல்லையா? சோ அதே இதுதான், அதே எக்ஸாம்பிள தான் இங்க நம்ம வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண போறோம். ஓகேயா? ஏரியா வந்து கம்மியா இருந்ததுன்னா இல்லைன்னா ஏரியா கம்மியா இருந்ததுன்னா ஆட்டோமேட்டிக்கலி அது வந்து மோர் கன்ஜஸ்டடா இருக்கும். ஓகேவா? ஸோ பாப்புலேஷன் வந்து சேம் பாப்புலேஷனுக்கு நம்ம ஏரியாவை கம்பேர் பண்றோம். ஏரியா வந்து கம்மியா இருந்ததுன்னா மோர் க்ரௌடட், ஏரியா அதிகமா இருந்ததுன்னா லெஸ் க்ரௌடட். ஸோ அது வந்து ஜஸ்ட் ஆப்போசிட்டா இன்வர்ஸா நடக்கும். இஸ் தட் கிளியர்? நெக்ஸ்ட் கொஸ்டின் ஒரு ஃபன்னியான கொஸ்டின். Question number 4 from page number 176. A crane of height 155 centimeter has its neck and the rest of its body in the ratio 4:6. ஓகே, ஸோ அதோடைய நெக் போர்ஷன் மட்டும் 4 பார்ட்ஸ். ஓகே, அந்த ரிமைனிங் போர்ஷன்லாம் இருக்குல்ல, அந்த நெக்குக்கு கீழேயும் மேலேயும் சேர்த்து நம்ம இது பண்ணோம்னா 6 பார்ட்ஸ் வரும். ஓகேவா? இது வந்து அந்த கிரேனோட ரேஷியோ ஃபார் 155 சென்டிமீட்டருக்கு. ஃபார் யுவர் ஹைட் இஃப் யுவர் நெக் அண்ட் த ரெஸ்ட் ஆஃப் த பாடி ஆல்சோ ஹேட் திஸ் ரேஷியோ. ஸோ இவ்வளோ பெரிய நெக்கு இருந்ததுன்னா ஹவு டால் வுட் யுவர் நெக் பி அப்படின்னு கேட்குறாங்க. உங்கள் நெக் வந்து எவ்வளோ பெருசு இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. ஓகேவா? ஸோ நம்மளோட ஹைட்டுக்கு இந்த ரேஷியோவை யூஸ் பண்ணி நம்ம வந்து எப்படி அது ஷேர் ஆகுது அப்படின்னு பார்க்க போகிறோம். நெக்குக்கு வந்து எவ்வளோ ஷேர் போக போகுது நம்மளோட ஹைட்டில், ரெஸ்ட் ஆஃப் த பாடிக்கு எவ்வளோ ஷேர் போக போகுது அப்படின்றத பார்க்குறோம். திருப்பி நான் ஷேர்னு சொல்கிறது எதுக்காகனா ஷேரிங் பட் நாட் ஈக்குவலி. ஸோ டோட்டல் ஹைட் நமக்கு தெரியும், ரேஷியோ கொடுத்துருக்காங்க, எப்படி ஷேர் ஆகுது அப்படின்றத பார்க்கறதுக்கு வி நோ த ஃபார்முலா. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் டேர்ம் கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ணணும்? ஃபர்ஸ்ட் பார்ட் கண்டுபிடிக்கிறதுக்கு, அதாவது ஃபர்ஸ்ட் ஷேர் ஆர் தி ஃபர்ஸ்ட் பார்ட் கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா என்ன? ஃபர்ஸ்ட் டேர்ம் டிவைடட் பை சம் ஆஃப் த ரேஷியோஸ் இன்டு டோட்டல். ஓகே, இந்த இடத்துல டோட்டல்ன்றது நம்மளோட டோட்டல் ஹைட். நான் என்னோட ஹைட்டை எடுத்துக்கிறேன். மை ஹைட் வந்து டோட்டல் ஹைட் இஸ் 165 சென்டிமீட்டர். ஓகேயா? இப்போ நெக் டு ரெஸ்ட் ஆஃப் த பாடி ரேஷியோ எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 4:6 கொடுத்துருக்காங்க. ஸோ இட் இஸ் 4:6. ஓகேயா? இப்போ ஃபர்ஸ்ட் ஒன் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் த ஃபர்ஸ்ட் டேர்ம் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் த நெக், த செகண்ட் டேர்ம் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் தி ரெஸ்ட் ஆஃப் த பாடி. ஓகே, ஆனால் அவங்க கொஸ்டினில் என்ன கேட்டிருக்காங்க? நெக் மட்டும் தான் கேட்டிருக்காங்க. ஹவு டால் வுட் யுவர் நெக் பீன்னு கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம நெக் மட்டும் தான் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ நெக் இஸ் ஈக்குவல் டு, நெக்குன்றது ஃபர்ஸ்ட் டேர்ம், அதனால ஃபர்ஸ்ட் டேர்ம் இஸ் 4 டிவைடட் பை சம் ஆஃப் த ரேஷியோஸ். சம் ஆஃப் த ரேஷியோஸ் நம்ம இங்கே எழுதலை, இங்கே எழுதிக்கலாம். சம் ஆஃப் த ரேஷியோஸ் equal to 4 plus 6 which is 10. ஓகே, இப்போ பேக் டு த கொஸ்டின். நெக்கு நம்ம வேல்யூ கண்டுபிடிக்க போகிறோம். ஃபர்ஸ்ட் டேர்ம் which is 4 divided by sum of the ratios which is 10 into the total. Total is nothing but our height. Okay, I have taken it as 165. ஓகேவா? இப்போ 4 by 10 into 165 நம்ம மல்டிப்ளை பண்ணிக்கலாம். 4 5s are 20, carry over 2. 4 6 are 24, 25, 26.
carry over 2 again. 4 ones are 4, 4 plus 2 is 6. 660 divided by 10. 0, 0 gets cancelled, which gives you 66 centimeter. So, என்னுடைய நெக்கோட சைஸ் என்னவா இருக்கும் 66 சென்டிமீட்டரா இருக்கும். அவ்வளோ லாங் நெக் இருந்ததுன்னா எப்படி இருக்கும்னு யூ ஜஸ்ட் இமேஜின். ஓகே, ஸோ நெக்கு நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். அவங்க இந்த கொஸ்டின்ல நெக் மட்டும்தான் கேட்டிருக்காங்க. ஸோ ரெஸ்ட் ஆஃப் த பாடியோட லென்த் என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா நீங்கள் இதே மாதிரி தான் செகண்ட் டேர்ம் டிவைடட் பை சம் ஆஃப் த ரேஷியோஸ் இன்டு த டோட்டல் ஹைட் அது யூஸ் பண்ணி நம்ம கண்டுபிடிக்கலாம். பட் இந்த கொஸ்டின்ல அவங்க கேட்காதனால நம்ம பண்ணலை. ஓகேவா? இஸ் இட் கிளியர்? Next question number 5 from page number 176. அதோட continuation வந்து page number 177ல இருக்கு. Let us try an ancient problem from Leelavati. At that time, weights were measured in a unit named palas. ஸோ வெயிட்ஸை வந்து எதில் மெஷர் பண்ணுறாங்கன்னா பாலாஸ். இப்போ நம்ம வந்து வெயிட்டை மெஷர் பண்ணுறதுக்கு கிலோகிராம் கிராம்னு யூஸ் பண்ணுவோம் இல்லையா, அதை மாதிரி ஏன்ஷியன்ட் டைமில் வந்து வெயிட்டை மெஷர் பண்ணுறதுக்கு பாலாஸ்ன்ற ஒரு யூனிட் யூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் நிஸ்காஸ் வாஸ் த யூனிட் ஆஃப் மணி. ஓகே, இப்போ நம்ம ஊரில் வந்து நம்ம ருப்பீஸ் அப்படின்ற யூனிட் யூஸ் பண்ணுறோம் இல்லையா, அது மாதிரி அந்த காலத்தில் வந்து நிஸ்காஸ்ன்ற யூனிட்டை யூஸ் பண்ணியிருக்காங்க. இஃப் 2 1/2 பாலாஸ் ஆஃப் saffron காஸ்ட் 3/7 நிஸ்காஸ், oh expert businessman, tell me quickly what quantity of saffron can be bought for 9 niskas. ஓகே, ஸோ இதில் வந்து இன்வால்வ் ஆகிருக்கிற ரெண்டு குவான்டிட்டி என்னென்னா, ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் வெயிட்டு, செகண்ட் ஒன் வந்து காஸ்ட். வெயிட்டை வந்து பாலாஸ்ன்ற யூனிட் வச்சு மெஷர் பண்ணுறாங்க, காஸ்ட்டை வந்து நிஸ்காஸ்ன்ற யூனிட் வச்சு மெஷர் பண்ணுறாங்க. ஓகேவா? ஸோ இப்போ வந்து ரேஷியோ ஆஃப், ஃபர்ஸ்ட் ரேஷியோ எழுதிக்கலாம். ரேஷியோ ஆஃப் weight to cost is equal to இவ்வளோ 2 1/2 பாலாஸ், காஸ்ட் 3/7 நிஸ்காஸ். ஸோ 2 1/2 is to 3/7. இப்போ 2 1/2ன்றதை நம்ம வந்து இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷனில் எழுதிக்கலாம். எப்படி வந்து இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷனில் எழுதணும்? ஃப்ரம் மிக்சட் நம்பர் டு இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷன் எப்படி எழுதணும்னா, 2 1/2ன்னு இருக்கா, டினாமினேட்டரை வந்து அந்த ஹோல் நம்பர் வேல்யூவோட மல்டிப்ளை பண்ணிக்கணும். மல்டிப்ளை பண்ணிக்கிட்டு மேலே இருக்கிற நியூமரேட்டரோட ஆட் பண்ணிக்கணும். ஓகேவா? அந்த வர வேல்யூவை. ஸோ 2 2s are 4, 4 plus 1 is 5. 5 by அந்த டினாமினேட்டரை அப்படியே போட்டுக்கணும், 5/2. ஓகே, which is equal to 5/2 is to 3/7. ஓகே, இந்த ரேஷியோவை நீங்கள் அப்படியே கூட வச்சுக்கலாம். ஆனால் வந்து ரேஷியோட டேர்ம்ஸ் வந்து பொதுவாக ஹோல் நம்பர் டேர்ம்ஸ் இருந்ததுன்னா இட் வில் பி ஈஸி ஃபார் கேல்குலேஷன்ஸ். ஓகேவா? அதனால நம்ம என்ன பண்ணணும்னா, இந்த ரெண்டு டினாமினேட்டர்ஸ்க்கும் எல்சிஎம் எடுக்கணும். ஃபர்ஸ்ட் 2க்கும் 7க்கும் எல்சிஎம் எடுக்கணும். 2ம் 7ம் வந்து கோப்ரைம் நம்பர்ஸ். கோப்ரைம் நம்பர்ஸ்னா என்னன்னா, அதோடைய காமன் ஃபேக்டர் வந்து 1 மட்டும்தான் இருக்கும். அந்த மாதிரி இருக்கும்போது அந்த கோப்ரைம் நம்பர்ஸுக்கு எல்சிஎம் என்னவா இருக்கும்னா, அந்த ப்ராடக்ட் ஆஃப் தி 2 நம்பர்ஸ். ஓகே, ஸோ இது ரெண்டும் கோப்ரைம் நம்பர்ஸ்னால இதோட எல்சிஎம் வந்து ப்ராடக்ட் ஆஃப் 2 and 7. ஸோ எல்சிஎம் என்னது? 2 into 7 is 14. ஓகேவா? ஸோ இந்த எல்சிஎம்மால ஒரு டேர்மையும் நம்ம மல்டிப்ளை பண்ணணும். எதுக்காக நம்ம இப்போ மல்டிப்ளை பண்ண போகிறோம்? ஏன்னா வந்து ஈச் டேர்மை வந்து ஒரு ஹோல் நம்பர் வேல்யூவாக நம்ம மாற்ற போகிறோம். அதுக்காக இந்த எல்சிஎம்மால நம்ம மல்டிப்ளை பண்ண போகிறோம் ஒரு டேர்மையும். ஸோ 5/2 into 14 is to 3/7 into 14. அப்போ 14 வந்து 2ஆல் கேன்சல் அவுட் பண்ணலாமா? அப்போ டினாமினேட்டர் 1 ஆகிடும். ஸோ 14 divided by 2 is 7. அதே மாதிரி 14 divided by 7 is 2. இப்போ 5 into 7 is 35 is to 3 into 2 is 6. ஸோ இந்த ரேஷியோ வந்து 35 is to 6ன்னு வருது. ஓகேவா? இது ஃபர்ஸ்ட் ரேஷியோ. இப்போ செகண்ட் ரேஷியோ என்ன? ரேஷியோ ஆஃப் வெயிட் டு காஸ்ட். ஓகேவா? ஸோ இதில் வந்து வெயிட் வந்து நம்மளுக்கு என்னன்னு தெரியாது. கொஸ்டின் என்னது? வாட் குவான்டிட்டி ஆஃப் சாஃப்ரன் கேன் பி பாட் ஃபார் 9 நிஸ்காஸ். நிஸ்காஸ்ன்றது வந்து காஸ்ட். ஓகேவா? ஸோ காஸ்ட் கொடுத்துருக்காங்க, வெயிட்டு கண்டுபிடிக்க சொல்லியிருக்கிறாங்க. ஸோ செகண்ட் ரேஷியோ ஆஃப் வெயிட் டு காஸ்ட் ஈக்குவல் டு எக்ஸ் இஸ் டு 9. காஸ்ட் வந்து 9, வெயிட்டு நமக்கு தெரியாது. அதை வந்து நம்ம எழுதிக்கலாம். வேர் எக்ஸ் இஸ் த weight of saffron for 9 niskas. ஓகேவா?
இப்போ வந்து நம்ம ப்ரொபோர்ஷன் ஃபார்ம் பண்ணலாம். இது ரெண்டுமே வந்து இன் ப்ரொபோர்ஷன் தான். ஸோ ஃபர்ஸ்ட் ரேஷியோ என்னது 35:6 as x:9. ஆர்டர் ரொம்ப முக்கியம். ஆர்டர் சேஞ்ச் பண்ணக்கூடாது. வெயிட் டு காஸ்ட் தான் ஆர்டரு. நமக்கு வெயிட் தெரியாதனால ஃபர்ஸ்ட் டேர்மை வந்து நம்ம எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறோம். ஓகே, ப்ராடக்ட் ஆஃப் த மீன்ஸ் இஸ் ஈக்குவல் டு ப்ராடக்ட் ஆஃப் தி எக்ஸ்ட்ரீம்ஸ். கரெக்டா? ஸோ 6 into x is equal to 35 into 9. x is equal to 35 into 9 by 6. இப்போ 9ஐயும் 6ஐயும் தேர்ட் டேபிளில் கேன்சல் அவுட் பண்ணலாம். 3 3s are 9, 3 2s are 6. இப்போ 35 into 3 பண்ணலாம். 35 into 3னா 3 5s are 15. Carry over 1. 3 3s are 9. 9 plus 1 is 10. 105/2 வரும். இப்போ இதை வந்து இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷனில் இருக்கு. இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷன்ல இருந்து மிக்சட் நம்பருக்கு கன்வெர்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும்? we have to divide. 105ஐ 2ஆல் டிவைட் பண்ணலாம். 10 எடுத்துக்கலாம். 2 5s are 10. bring down 5. 2 2s are 4. ரிமைண்டர் எவ்வளோ வருது? 1 வருது. ஸோ கோஷன்ட்டை அப்படியே போட்டுக்கலாம். 52 ரிமைண்டர் பை டிவைசர். அந்த டினாமினேட்டர் என்ன வந்ததோ அதை அப்படியே போட்டுக்கலாம். ஸோ 52 1/2. யூனிட் என்னது? பாலாஸ். நம்ம வந்து வெயிட் தான் கண்டுபிடிக்கிறோம். வெயிட்டோட யூனிட் நம்ம என்ன எழுதி வச்சிருக்கோம்? வெயிட்டுக்கு வந்து பாலாஸ் இல்லையா? ஸோ அந்த பாலாஸ் இந்த இடத்துல எழுதிடலாம். 52 1/2 பாலாஸ். ஓகேயா? ஸோ weight of saffron for 9 niskas is 52 1/2 palas. அவ்வளோதான் ஆன்சர். இது புரியுதா? இப்போ இது புரியலனா, அதாவது இதை வந்து நான் ஹோல் நம்பர் வேல்யூவை இந்த இடத்துல கன்வெர்ட் பண்ணியிருக்கேன் இல்லையா? அது உங்களுக்கு புரியாத மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் ஃப்ராக்ஷன் வேல்யூவாகவே வச்சும் போடலாம். ஆனால் இதுதான் வந்து ஈஸியஸ்ட் மெத்தட். எல்சிஎம் வச்சு ரெண்டு டேர்ம்ஸையும் எல்சிஎம்மால் மல்டிப்ளை பண்ணிட்டோம்னா யூ வில் கெட் அ ஹோல் நம்பர் வேல்யூ. ஓகேவா? மற்றபடி இந்த சம் வந்து ரொம்ப ஈஸி தான். நார்மலாக போடுற மாதிரி போட்டுக்கலாம். இஸ் தட் கிளியர்? Question number 6 from page number 177. Hermione is a 1-year-old girl. Her elder brother is 5 years old. What will be Hermione's age when the ratio of her age to her brother's age is 1:2? ஓகே, ஸோ இப்போ வந்து ஹர்மைனோட ஏஜ் வந்து 1 year அண்ட் பிரதரோட ஏஜ், எல்டர் பிரதரோட ஏஜ் வந்து 5 years கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் அவங்களோட ரேஷியோ கொடுக்கல. ஆனால் நம்மளுக்கு ரேஷியோ தெரியும். அவங்க ரெண்டு பேருக்கு ஒரு ரேஷியோ என்ன? இவளுக்கு 1 year அண்ட் பிரதருக்கு வந்து 5 yearsனா 1:5 தான் ரேஷியோ. கரெக்டா? ரேஷியோ ஆஃப் தர் ஏஜஸ். What will be Hermione's age when the ratio of her age to her brother's age is 1:2? இப்போ அவங்களோட ரேஷியோ வந்து எப்போ 1:2 ஆகும் அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ வந்து ஹர்மைனோட ஏஜ் வந்து என்னவா இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம என்னென்ன எழுதிக்கலாம்? ஹர்மைன் அண்ட் ஹர் பிரதர்ஸ் ஏஜ் எழுதிக்கலாம். ஹர்மைன்ஸ் ஏஜ் வந்து ஏஜ் இஸ் 1 year. பிரதர்ஸ் ஏஜ் 5 years. Ratio of ages of Hermione to her brother. அது வந்து ஆப்வியஸ்லி 1:5 தான் இருக்கும் இல்லையா? அவளோட ஏஜ் இஸ் டு பிரதர்ஸ் ஏஜ் இஸ் 1:5. ஓகே, ஸோ எப்போ வந்து அவங்களோட ரேஷியோ 1:2ன்னு கேட்குறாங்க, நமக்கு தெரியாது. அதனால நம்ம என்ன எடுத்துக்கலாம்? லெட் எக்ஸ் பி த நம்பர் ஆஃப் இயர்ஸ். ஓகே, எத்தனை இயர்ஸ்க்கு அப்புறம் அப்படின்னு நமக்கு தெரியாது. அவங்களோட ரேஷியோ வந்து 1:2 ஆகும். அதனால ஆஃப்டர் எக்ஸ் இயர்ஸ் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். லெட் எக்ஸ் பி த நம்பர் ஆஃப் இயர்ஸ் ஆஃப்டர் விச் ரேஷியோ பிகம்ஸ் 1:2. ஓகேவா? இப்போ வந்து நம்மளுக்கு ரெக்வயர்ட் ரேஷியோ வந்து 1:2. ஓகே, ஸோ ஆஃப்டர் எக்ஸ் இயர்ஸ் ஹர்மைனோட என்னவா இருக்கும்? இப்போ அவளோட வயசு 1 year. ஆஃப்டர் 3 years அவளோட ஏஜ் என்னவா இருக்கும்? 1 + 3 = 4. ஆஃப்டர் 5 years அவளோட ஏஜ் என்னவா இருக்கும்? 1 + 5 = 6 years இல்லையா? ஸோ பிளஸ் பண்ணணும். நம்ம அத்தனை இயர்ஸை வந்து நம்ம பிளஸ் பண்ணணும். அதே மாதிரி ஆஃப்டர் எக்ஸ் இயர்ஸ், ஆஃப்டர் எக்ஸ் இயர்ஸ் ஹர்மைன்ஸ் ஏஜ் என்னவா இருக்கும்?
இதுக்கு முன்னாடி அவளுக்கு 1 இயர் இருந்தது இல்லையா? இப்ப ஆஃப்டர் எக்ஸ் இயர்ஸ் 1 பிளஸ் எக்ஸ் இயர்ஸ் ஆயிடும். அதே மாதிரி பிரதர்ஸ் ஏஜ் என்னவா இருக்கும்? அவனோட ஏஜ் வந்து இப்போ 5 இயர்ஸ், அப்போ 5 பிளஸ் எக்ஸ் இயர்ஸ் ஆயிடும். கரெக்டா? இப்போ அவங்களோட ரேஷியோ பார்க்கலாம். ரேஷியோ ஆஃப் தர் ஏஜஸ் ஆஃப்டர் எக்ஸ் இயர்ஸ் என்னவா இருக்கும்? 1 பிளஸ் எக்ஸ் இஸ் டு 5 பிளஸ் எக்ஸ் இல்லையா? இப்போ இது வரைக்கும் புரியுதா உங்களுக்கு? புரியலன்னா திருப்பி ரிவைண்ட் பண்ணி பாருங்க. இட் இஸ் ஈஸி டு அண்டர்ஸ்டாண்ட். ஓகேவா? இப்போ ஆஃப்டர் எக்ஸ் இயர்ஸ் வந்து அவங்களோட ரேஷியோ என்னவா இருக்குன்னு கொடுத்துருக்காங்க? 1:2 கொடுத்துருக்காங்க. அப்ப இந்த ரேஷியோவும் ப்ரொபோர்ஷனல். கரெக்டா? ஸோ போத் த ரேஷியோஸ் ஆர் ப்ரொபோர்ஷனல். போத் த ரேஷியோஸ் நம்ம ஃபர்ஸ்ட் எழுதின ரேஷியோ கிடையாது. இந்த ரேஷியோவும் இந்த ரேஷியோ. ஓகே, 1 and 2 ஆர் ப்ரொபோர்ஷனல். இப்போ 1:2 as 1 plus x is to 5 plus x. ஓகேவா? ப்ராடக்ட் ஆஃப் த மீன்ஸ் ஈக்குவல் டு ப்ராடக்ட் ஆஃப் தி எக்ஸ்ட்ரீம்ஸ். இது வந்து எக்ஸ்ட்ரீம்ஸ், இது வந்து மீன்ஸ். இதை வந்து நம்ம மல்டிப்ளை பண்ணணும். மல்டிப்ளை பண்ணணும்னா 1 into 5 plus x is equal to 2 into 1 plus x. ஓகே, ஸோ 1 into 5 plus x 5 plus x தான் வரும். இப்போ 2 into 5 plus x னா 2 வந்து பிராக்கெட் குள்ள நம்ம டிஸ்ட்ரிபியூட் பண்ணணும். ஸோ 2 into 1 is 2, 2 into x is 2x. ஸோ 2 plus 2x னு வரும். 5 plus x is equal to 2 plus 2x னு வரும். இப்போ நான் என்ன பண்ண போறேன்? கான்ஸ்டன்ஸ் எல்லாம் ஒரு சைடு வச்சுக்க போறேன். அதுக்கப்புறம் வேரியபிள்ஸ் எல்லாம் அனதர் சைடு வச்சுக்க போறேன். ஓகேவா? சோ இந்த 5 இங்க வச்சுக்கிட்டு இந்த 2 இருக்கு இல்லையா ரைட் சைட்ல இருக்க 2 நான் லெஃப்ட் சைடு வந்து கொண்டு வர போறேன். சோ பிளஸ் 2ன்றது லெஃப்ட் சைடு வந்ததுன்னா -2 ஆயிடும். ஓகேவா? அதே மாதிரி ரைட் சைட்ல 2x நான் அப்படியே வச்சுக்க போறேன். லெஃப்ட் சைட்ல இருக்க பிளஸ் எக்ஸ நான் வந்து ரைட் சைடுக்கு ஷிஃப்ட் பண்ண போறேன். அப்ப பிளஸ் எக்ஸ்ன்றது -x ஆயிடும். கரெக்டா? So 5 minus 2 is equal to 3. அதே மாதிரி 2x minus x. 2x minus x னா என்னன்னா ரெண்டுமே வந்து லைக் டேர்ம்ஸ். லைக் டேர்ம்ஸை வந்து சப்ட்ராக்ட் பண்றதுக்கு என்ன பண்ணணும்? x அப்படியே போட்டுக்கணும். கோஎஃபிஷியன்ஸை மட்டும் சப்ட்ராக்ட் பண்ணணும். எக்ஸுக்கு வந்து கோஎஃபிஷியன்ட்டே இல்லைன்னா மீனிங் என்னன்னா அதோட கோஎஃபிஷியன்ட் 1. So 2 minus 1 is 1. 1x. So 3 is equal to x. Meaning x is equal to 3 years. Okay. So after 3 years நமக்கு இந்த ரேஷியோ கிடைக்கும். So after 3 years ஹர்மைனோட ஏஜ் என்னவா இருக்கும்? அதை நம்ம இப்ப கண்டுபிடிக்கலாம். After 3 years ஹர்மைன்ஸ் ஏஜ் is equal to ஹர்மைன்ஸ் ஏஜ் நம்ம என்னவா எடுத்திருக்கிறோம்? 1 plus x ன்னு எடுத்திருக்கோம். கரெக்டா? இந்த இடத்துல பாருங்க, ஹர்மைன்ஸ் ஏஜ் வந்து ஆஃப்டர் எக்ஸ் இயர்ஸ் ஹர்மைன்ஸ் ஏஜ் இஸ் 1 plus x இயர்ஸ்னு எடுத்திருக்கோம். ஸோ ஆஃப்டர் 3 years அவளோட ஏஜ் என்னவா இருக்கும்? 1 plus x which is equal to 1 plus 3, 4 years. ஓகேவா? ஸோ ஆஃப்டர் 3 years ஹர்மைன்ஸ் ஏஜ் இஸ் 4 years. ஓகேவா? இப்போ இது கரெக்டான்னு நம்ம செக் பண்ணலாம். நம்ம இப்ப கண்டுபிடிச்சது கரெக்டான்னு செக் பண்றதுக்கு ஹர்மைன்ஸ் ஏஜ் வந்து 4 இயர்ஸ்ல கண்டுபிடிச்சிட்டோமா? பிரதர்ஸ் ஏஜ் என்னவா இருக்கும்? பிரதர்ஸ் ஏஜ் வந்து 5 plus x இல்லையா? இந்த இடத்துல பாருங்க, பிரதர்ஸ் ஏஜ் 5 plus x ன்னு போட்டிருக்கோம். ஸோ 5 plus 3 is 8 years. இப்போ அவங்களோட ரேஷியோ ஆஃப் தர் ஏஜஸ் பார்க்கலாம். ரேஷியோ இஸ் 4:8. சிம்பிளிஃபை பண்ணோம்னா ஃபோர்த் டேபிளே சிம்பிளிஃபை பண்ணலாம். 4 divided by 4 is 1. 8 divided by 4 is 2. ஸோ 1:2 ரேஷியோ வந்துருச்சா? இந்த ரேஷியோ தான் அவங்க வரணும்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ இதை மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பா போடுங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னா அவங்களோட ஏஜ் வந்து ஆக்சுவல் ஏஜ் என்ன கொடுத்துருக்காங்கன்னு போடுங்க. அதுக்கப்புறம் எக்ஸ் இயர்ஸ்க்கு அப்புறம் அவங்களோட ரேஷியோ வந்து 1:2 இருக்கணும். எக்ஸ் இயர்ஸ்க்கு அப்புறம் ஹர்மைனோட ஏஜ் என்னவா இருக்கும்? ஃபர்ஸ்ட் 1 year இருந்தது, அது கூட எக்ஸ் ஆட் பண்ணிக்கணும். ஸோ 1 plus x. அதே மாதிரி பிரதரோட ஏஜ் 5 plus x. அப்ப ரேஷியோ என்னவா இருக்கும்? 1 plus x is to 5 plus x. ஓகே, அதுக்கப்புறம் ப்ரொபோர்ஷனாலிட்டி வச்சு எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிச்சிட்டு அப்புறம் ஹர்மைன்ஸோட ஏஜ் என்னன்றதை கண்டுபிடிச்சிருங்க. இஸ் தட் கிளியர்?
Okay. Next question. Question number 7 from page number 177. Okay, இனிமேல் வர questions எல்லாமே page number 177 தான். The mass of equal volumes of gold and water are in the ratio 37:2. இதுல வந்து massன்னு ஒரு quantity இருக்குது, volumeன்னு ஒரு quantity இருக்குது, gold, waterன்னு 2 different இது வேற கொடுத்துருக்காங்க. அப்போ வந்து டோட்டலா கன்ஃபியூஸ் ஆகும். இதுல வந்து கன்ஃபியூஸ் ஆகிறதுக்கு ஒண்ணுமே இல்லை. ஈக்குவல் வால்யூம்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஈக்குவல் வால்யூம்னா அது வந்து உங்களுக்கு கான்ஸ்டண்டா இருக்குது, அது இஸ் நாட் சேஞ்சிங், மீனிங் அது வந்து ஸ்டாண்டர்டா இருக்குது, ரெண்டுத்துக்குமே வந்து ஒரே வால்யூம் தான் எடுக்கிறாங்க அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? ஸோ வால்யூமை வந்து நம்ம இக்னோர் பண்ணிடலாம். இப்போ மாஸ் மட்டும் எடுத்துக்கலாம். மாஸ் ஆஃப் கோல்ட் டு வாட்டர் ரேஷியோ கொடுத்துருக்காங்க. ஓகேயா? ஸோ அதை வந்து ஃபர்ஸ்ட் எழுதிக்கலாம். ரேஷியோ ஆஃப் மாஸ் ஆஃப் gold to water எவ்வளோ? 37:2. 37 parts of gold to 2 parts of water. ஓகே, ஃபர்ஸ்ட் கோல்டு வரும், அப்புறம் தான் வாட்டர் வரும். ஆர்டர் ரொம்ப முக்கியம். நெக்ஸ்ட், இஃப் 1 liter of water is 1 kg in mass. ஓகே, லிட்டர் வந்து எதை ரெப்ரசன்ட் பண்ணுதுன்னா வால்யூமை ரெப்ரசன்ட் பண்ணுது. ஓகே, நம்ம வந்து இந்த யூனிட்ஸ் ஆஃப் கன்வர்ஷன் பார்க்கும்போதே வால்யூமை ரெப்ரசன்ட் பண்றதுக்கு நம்ம வந்து எம்எல், லிட்டர்ஸ், மில்லி லிட்டர்ஸ், லிட்டர்ஸ், கியூபிக் சென்டிமீட்டர், சிசி அதெல்லாம் யூஸ் பண்ணோம் இல்லையா? ஸோ லிட்டர்ஸ் ரெப்ரசன்ட் வால்யூம். லிட்டர்ஸ் வந்து இது ரெண்டுத்துக்குமே வந்து நம்ம ஈக்குவலா தான் எடுக்கிறோம். ஃபர்ஸ்ட் ரேஷியோ படி பார்த்தீங்கன்னா வால்யூம் வந்து ஈக்குவலா தான் இருக்குது. ஓகேவா? ஸோ இதுலயும் we can just ignore liters. If 1 liter of water is 1 kg in mass, what is the mass of 1 liter of gold? ஸோ வாட்டருக்கும் கோல்டுக்கும் வால்யூம் வந்து 1 லிட்டர் தான், மீனிங் வால்யூம் வந்து சேமா தான் இருக்கு. ஸோ we have to consider only the mass. ஓகேவா? இப்போ என்ன சொல்லியிருக்காங்க? மாஸ் ஆஃப் வாட்டர் கொடுத்துருக்காங்க, அதை எழுதிக்கலாம். மாஸ் ஆஃப் வாட்டர் is equal to 1 kg. மாஸ் ஆஃப் கோல்டு என்ன கொடுத்துருக்காங்க? கொடுக்கலன்னா நம்ம எப்பயும் என்ன எடுத்துப்போம்? எக்ஸ் கேஜின்னு எடுத்துப்போம். எக்ஸ் கேஜின்னு எடுத்துட்டு அதுக்கு முன்னாடி லெட் போட்டுப்போம். லெட் த மாஸ் ஆஃப் கோல்டு பி எக்ஸ் கேஜி. ஓகேவா? இதோட ரேஷியோவை நம்ம எழுதிக்கலாம். இது ரெண்டுத்துக்குமே வந்து வால்யூம் வந்து சேம் இல்லையா? ஸோ இதோட ரேஷியோ பார்த்தீங்கன்னா ரேஷியோ ஆஃப் வாட்டர் டு கோல்டு. கோல்டு டு வாட்டர் தான் நம்ம ஃபர்ஸ்ட் எழுதியிருக்கோம். ஸோ இங்கேயும் வந்து வாட்டர் டு கோல்டு எழுதாம கோல்டு டு வாட்டரே எழுதுவோம். ஓகே, ஸோ கோல்டு டு வாட்டர் ஈக்குவல் டு கோல்டு வந்து எக்ஸ், எக்ஸ் இஸ் டு 1 கேஜி. இதை வந்து கிராம்ஸா மாத்தணும்னா அவசியம் இல்லை, அப்படியே நீங்க 1 கேஜிலே வச்சுக்கோங்க. ஓகேயா? இப்போ ப்ரீவியஸ் ரேஷியோ, ஃபர்ஸ்ட் ரேஷியோ இந்த ஒயிட்ல எழுதியிருக்கேன் இல்லையா, அவங்க கொடுத்துருக்க ரேஷியோ ஆஃப் மாஸ் ஆஃப் கோல்டு டு வாட்டர் வந்து 37:2. அதே மாதிரி தான் இதுலயும் வந்து மாஸ் டு ரேஷியோ ஆஃப் மாஸ் ஆஃப் கோல்டு டு வாட்டர் வந்து x:1. இது ரெண்டுமே வந்து ப்ரொபோர்ஷனலா இருக்கு. ஏன் ப்ரொபோர்ஷனலா இருக்கு? வால்யூம் வந்து ரெண்டுத்துக்குமே வந்து சேமா இருக்கு. வால்யூம் வந்து சேமா இருக்கு ரெண்டுத்துக்குமே. ஓகே, அதுலயும் வந்து சேம் வால்யூம் தான் எடுத்திருக்காங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா 1 லிட்டர்னு எடுத்திருக்காங்க. ஸோ வால்யூம் இஸ் சேம். ரேஷியோஸ் ஆர் ப்ரொபோர்ஷனல். ரேஷியோஸ் ப்ரொபோர்ஷனலா இருந்தா நம்ம என்ன பண்ணுவோம்? ப்ராடக்ட் ஆஃப் த மீன்ஸ் இஸ் ஈக்குவல் டு ப்ராடக்ட் ஆஃப் தி எக்ஸ்ட்ரீம்ஸ் போடுவோம். கரெக்டா? So 37:2 as x:1. Product of the means equal to product of the extremes. So 2 into x is equal to 37 into 1. அப்போ x is equal to 37/2. Okay, இப்போ டிவைட் பண்ணலாம். 37 2 ஆல டிவைட் பண்ணலாம். 2 1s are 2. Remainder 1. Bring down 7. 2 8s are 16. Subtract பண்ணா remainder 1. இதை வந்து 18 1/2ன்னு போடலாம். இல்லை இங்க டெசிமல் பாயிண்ட் வச்சுட்டு ஒரு 0 ஆட் பண்ணிட்டு 2 5s are 10 இப்படியும் போடலாம். ஓகே, which is equal to 18.5. நம்ம மாஸ் கண்டுபிடிச்சிட்டு இருக்கோம். ஸோ இட் இஸ் இன் கேஜி. மாஸ் ஆஃப் என்ன கண்டுபிடிக்கிறோம்? மாஸ் ஆஃப் கோல்டு கண்டுபிடிக்கிறோம். கரெக்டா? therefore மாஸ் ஆஃப் 1 liter of gold is 18.5 kg. அதுதானே கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. What is the mass of 1 liter of gold? The 1 literன்றது கோல்டு வாட்டர் ரெண்டுத்துக்குமே உள்ள ஸ்டாண்டர்ட் வால்யூம். ஓகேவா? அதோட மாஸ் தான் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ the mass of 1 liter of gold is 18.5 kg. சம் புரியுதா? Next question, question number 8
It is good farming practice to apply 10 tons of cow manure for 1 acre of land. A farmer is planning to grow tomatoes in a plot of size 200 feet by 500 feet. How much manure should he buy? Please refer to the section on unit conversions earlier in this chapter. So first வந்து நம்ம unit conversions பார்த்தோம். அந்த conversions இதுல நம்ம apply பண்ண போறோம். So என்ன கொடுத்திருக்காங்கன்னா acre of land. ஆல்ரெடி நான் சொல்லியிருந்தேன் ஏக்கர்ன்றது இட்ஸ் அன் யூனிட் ஃபார் ஏரியாக்கு யூஸ் பண்ற யூனிட்ஸ் வந்து ஏக்கர், ஹெக்டர், ஸ்கொயர் ஃபீட் இதெல்லாம் வந்து ஏரியாக்கு யூஸ் பண்ற யூனிட். அப்படின்னா என்ன அர்த்தம்னா நம்ம வந்து ஏரியா கண்டுபிடிக்கணும் அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? ஸோ என்னென்ன டீடைல்ஸ் கொடுத்துருக்காங்கன்னா கவு மேன்யூர் வந்து 10 tons யூஸ் பண்ணணும். எதுக்குன்னா வந்து 1 acre ஆஃப் லேண்டுக்கு யூஸ் பண்ணணும்னு இருக்காங்க. அதுக்கப்புறம் ஒருத்தர் வந்து 200 feet by 500 feet ஆஃப் லேண்ட் வச்சிருக்கிறாரு. அங்க வந்து டொமேட்டோ வந்து க்ரோ பண்ண போறாரு. அவருக்கு வந்து எவ்வளோ கவு மேன்யூர் தேவைப்படுது அப்படின்றது தான். ஸோ இதுல வந்து 2 குவான்டிட்டி இருக்குன்னு சொன்னேன். ஒன்னு வந்து கவு மேன்யூர், இன்னொன்னு வந்து ஏரியா. ஓகே, கவு மேன்யூர் வந்து இன் டன்ஸ்ல எழுதுறாங்க அண்ட் ஏரியா வந்து ஸ்கொயர் ஃபீட்ல எழுதுறாங்க. இப்போ ஏரியா வந்து ஸ்கொயர் ஃபீட், ஏன்னா வந்து 200 feet by 500 feet இருக்கு. ஆனா ஃபர்ஸ்ட் ஒன் வந்து ஒரு இது கொடுத்துருக்காங்க 10 tons ஆஃப் கவு மேன்யூர் வந்து 1 acre ஆஃப் லேண்டுக்குன்னு இருக்காங்க. ஸோ 2 different யூனிட்ஸ் வந்து யூஸ் பண்ணிருக்காங்க. ஸோ நம்ம கன்வர்ஷன்ல படிச்சிருக்கோம் 1 acre is equal to 43,560 ஸ்கொயர் ஃபீட்னு நம்ம படிச்சிருக்கோம். ஓகேவா? ஸோ இந்த கன்வர்ஷன் யூஸ் பண்ணி தான் நம்ம ஒன்னொன்னா போட போறோம். இது வந்து கன்வர்ஷனுக்கு நம்ம யூஸ் பண்ண போறது. ஓகேவா? நெக்ஸ்ட் என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்றது பார்க்கலாம். ஸோ ரேஷியோ ஆஃப் கவு மேன்யூர் டு ஏரியா எவ்வளோ? 10 tons ஆஃப் கவு மேன்யூர் ஃபார் 1 acre ஆஃப் லேண்ட். இப்போ 1 acre ஆஃப் லேண்ட் இஸ் ஈக்குவல் டு 43,560 ஸ்கொயர் ஃபீட்டா? ஸோ என்ன ரேஷியோ எழுதுவோம்? 10:43,560. இது வந்து இன் டர்ம்ஸ் ஆஃப் ஸ்கொயர் ஃபீட்ல நம்ம கன்வெர்ட் பண்ணி வச்சுக்கிறோம். ஏன்னா 1 acre ஆஃப் லேண்ட் வந்து அதோட வேல்யூ. ஸோ ரேஷியோ ஆஃப் கவு மேன்யூர் டு ஏரியா வந்து 10:43,560. ஓகேவா? நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க அந்த ஃபார்மேட்ட? லேண்டோட சைஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ பிளாட் சைஸ் இஸ் ஈக்குவல் டு 200 feet by 500 feet. அப்ப அதோட ஏரியா என்னவா இருக்கும்? 200 feet by 500 feetனா லென்த் அண்ட் பிரெத்னு அர்த்தம். ஓகே, சோ ஏரியா இஸ் லென்த் இன்டு பிரெத். 200 into 500 which gives you 5 2s are 10. அதுக்கப்புறம் 4 zeros போட்டுக்கணும். 1 2 3 4. யூனிட் வந்து ஸ்கொயர் ஃபீட். ஏன்னா ஃபீட் இன்டு ஃபீட் will give you ஸ்கொயர் ஃபீட். ஓகேவா? இப்போ இந்த ஏரியாக்கு நம்ம எவ்வளோ கவு மேன்யூர் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு கேக்குறாங்க. ஓகேயா? சோ let X tons be the cow manure for 1 2 3 4 5 square feet. ஓகேவா? இப்ப இதை எழுதிட்டோம். இப்போ இந்த ரெண்டு ரேஷியோஸும் ப்ரொபோர்ஷனலா தான் இருக்கும். இப்ப இதோட ரேஷியோ என்ன வரும்? இப்போ ஏரியா வந்து ratio of cow manure to area. So cow manure we have taken it as X. X is to 1 lakh. 5 zeros, so 1 lakh. So the ratios are proportional. Ratios are proportional. அப்படின்னா என்ன அர்த்தம்? So first ratio என்னது? 10:43,560 as X is to 1 lakh. ஓகேவா? ப்ராடக்ட் ஆஃப் த மீன்ஸ் ஈக்குவல் டு ப்ராடக்ட் ஆஃப் தி எக்ஸ்ட்ரீம்ஸ். 43,560 into X is equal to 1 lakh into 10. அப்போ X is equal to 1 lakh 1 2 3 4 5 into 10 by 43,560. இப்ப 0 0 கேன்சல் பண்ணிடலாமா? அப்ப என்ன வரும்? 1 lakh 1 2 3 4 5 divided by 4356. இப்ப நான் 4356 ஓட டேபிள் எழுதி வச்சிருக்கேன். நீங்களும் ஃபர்ஸ்டே இப்படி எழுதி வச்சுக்கிட்டீங்கன்னா டிவிஷன் will be easier for you. ஓகேவா? சோ இப்ப நம்ம டிவைட் பண்ண போறோம். இட்ஸ் a very very long division. 1 2 3 4 5
4356 வந்து இப்போ நம்ம டிவைட் பண்ண போறோம். ஸோ இதுல வந்து 4 டிஜிட்ஸ் இருக்கு. ஸோ நம்ம கண்டிப்பா வந்து 5 டிஜிட்ஸ் எடுத்தாகணும். 1 2 3 4 5. இதுக்கு க்ளோஸரா என்ன வருதுன்னு பாத்தீங்கன்னா 4 2s are 8712 வருது. 4 3s are வந்து எக்ஸ்ட்ராவா போயிடுது இல்லையா? ஸோ நம்ம 2s are எடுத்துக்கலாம். 4356 into 2. ஃபர்ஸ்ட் into 2 எடுத்துக்கிறோம். So 4356 into 2 is 8712. இப்போ subtract பண்ணோம்னா நமக்கு என்ன வரும்? 8 8 2 1 வரும். Bring down 0. Again வந்து 4 3s are வந்து 13000 வருது. இங்க நம்மளுக்கு 12000 தான் இருக்கு. Again 2 தான் வரும். இப்போ அதே வேல்யூ தான் 8712. Subtract பண்ணோம்னா it will be 8 6 1 4. இப்போ ஒரு டெசிமல் பாயிண்ட் வச்சுட்டு இங்க வந்து 0 ஆட் பண்ணிக்கலாம். ஸோ 41,000 எங்க வருது? 9th டேபிள்ல வருது. கரெக்டா? ஸோ 9 டைம்ஸ் 4356 into 9 is 39204. இதை சப்ட்ராக்ட் பண்ணோம்னா we will get 6 7 4 2. ஒன் மோர் 0 ஆட் பண்ணிக்கலாம். ஸோ 24,000 எதுக்கு க்ளோஸரா இருக்குன்னு பாருங்க. 5 டைம்ஸ்க்கு க்ளோஸரா இருக்கு. ஸோ 5 இங்க போட்டுக்கலாம். 21,780. இப்போ இதை சப்ட்ராக்ட் பண்ணோம்னா 0 8 9 2 வரும். ஒன் மோர் 0 we have to add. 29,800. 29,800 வந்து 6th டேபிள்ல வரும். ஓகேவா? ஸோ 26,136. இதை சப்ட்ராக்ட் பண்ணா get 4 6 6 3 வரும். இதோட நம்ம ஸ்டாப் பண்ணிக்கலாம். ஸோ 22.956 டன்ஸ் வருது இல்லையா? 22. அப்ராக்சிமேட்லி, ஏன்னா இது ஸ்டாப் ஆகல, இன்னும் போயிட்டே இருக்கு. ஸோ அப்ராக்சிமேட் வேல்யூ தான் போடுறோம். 22.956 டன்ஸ்ன்னு வருது. ஓகே, இதை இன்னும் ஃபர்தரா அப்ராக்சிமேட் பண்ணோம்னா 22.96 டன்ஸ்ன்னு எழுதிக்கலாம். எப்படி வந்து அதை வந்து ரவுண்ட் ஆஃப் பண்ணணும்னா தேர்ட் டிஜிட்டை பாருங்க. தேர்ட் டிஜிட் 5 ஆர் மோர் இருந்ததுன்னா செகண்ட் டிஜிட்ல +1 பண்ணிக்கோங்க. ஸோ இட் இஸ் 22.96. இன்னும் வந்து ஒரு ஹோல் நம்பர் வேல்யூவா அதை வந்து அப்ராக்சிமேட் பண்ணணும்னா ரவுண்ட் ஆஃப் பண்ணணும்னா 23 டன்ஸ்ன்னு எழுதிக்கோங்க. ஓகேயா? 22.96 டன்ஸ் இல்லைன்னா 23 டன்ஸ். ஸோ எவ்வளோ கவு மேன்யூர் நம்மளுக்கு தேவைப்படுது? கொஸ்டின் பார்த்தீங்கன்னா how much of manure should he buy? So the farmer should buy 22.96 tons of manure for square feet of land. That is 200 by 500 feet இல்லையா? So which gives you 1 lakh இல்ல? So 1 lakh square feet of land க்கு the farmer should buy 22.96 tons of manure. ஓகேவா? ஃபர்ஸ்ட் வந்து இந்த டேபிள்ஸை ஃபுல்லா எழுதிக்கங்க இந்த கால்குலேஷன் போடும்போது. அப்போ வந்து உங்களுக்கு வந்து பார்த்து இது பண்றதுக்கு சப்ஸ்டியூட் பண்றதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். ஓகே, 4396. ஆக்சுவலா பாத்தீங்கன்னா 43,560 வரும். இந்த 0 கேன்சல் ஆயிடும். ஸோ 4356 டேபிள்ல ஃபர்ஸ்ட் 9th டேபிள் வரைக்கும் எழுதிக்கங்க. அதுக்கப்புறம் கால்குலேஷன் போடுங்க. நிறைய சம்ஸ்க்கு வந்து இது வந்து நம்ம யூஸ் பண்ற மாதிரி இருக்கும். அதுக்காக தான் இந்த இடத்துல காமிச்சிருக்கேன். ஓகேவா? நீங்க எக்ஸாம்ல எழுதும் போதும் இந்த மாதிரி சம்ஸ் வந்ததுன்னா ஃபர்ஸ்ட் அந்த டேபிள்ஸை எழுதிட்டு அதுக்கப்புறம் சட்டு நம்ம வந்து சப்ஸ்டியூட் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். Am I clear? 9th question from page number 177. A tap takes 15 seconds to fill a mug of water. The volume of the mug is 500 ml. How much time does the same tap take to fill a bucket of water if the bucket has a 10-liter capacity? ஓகே, ஒன்று வந்து எம்எல்ல கொடுத்துருக்காங்க, இன்னொன்று வந்து லிட்டர்ஸில் கொடுத்துருக்காங்க. ஸோ கன்வர்ஷன் இஸ் ரெக்வயர்ட். என்னென்ன டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க? ஃபர்ஸ்ட்
15 seconds டைம் எடுத்துக்குது டு ஃபில் அ மக் ஆஃப் வாட்டர். ஒரு மக்கோட கெப்பாசிட்டி எவ்வளோ, வால்யூம் எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 500 ml அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ இதில் வந்து இன்வால்வ் ஆகியிருக்கிற ரெண்டு குவான்டிட்டி என்னென்னா டைம் டேக்கன் ஒன்று, அடுத்தது வந்து வால்யூம். ஓகேவா? ஸோ இது ரெண்டுத்தை வச்சு தான் நம்ம வந்து ரேஷியோ ஃபார்ம் பண்ண போகிறோம். ஸோ ரேஷியோ ஆஃப் வால்யூம் டு டைம் டேக்கன் is equal to வால்யூம் எவ்வளோ 500 ml. 500 is to 15. ஓகேவா? இப்போ நெக்ஸ்ட், how much time does the same tap take to fill a bucket of water if the bucket has a 10 liter capacity ன்னு கொடுத்துருக்காங்க. நம்ம இதுக்கு முன்னாடி போட்டது வந்து ml வச்சு போட்டிருக்கோம், இப்போ இருக்கிறது வந்து லிட்டர்ஸ்ல இருக்கு. ஸோ we need conversion, அதையும் வந்து ml நம்ம கன்வெர்ட் பண்ணணும். நம்மளுக்கு தெரிஞ்ச கன்வர்ஷன் என்னன்னா 1 liter is equal to 1000 ml. கரெக்ட்? இப்போ 10 liters எவ்வளோன்னு பார்க்கலாம். 10 liters is equal to 1000 into 10 which is 10,000 ml. ஓகேவா? நெக்ஸ்ட், எவ்வளோ டைம் டேக்கன், இந்த 10,000 mlக்கு எவ்வளோ டைம் எடுத்துக்கும் அப்படின்றது நமக்கு தெரியாது. தெரியலன்னா நம்ம ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணுவோம், அதை வந்து எக்ஸா எடுத்துப்போம். ஸோ லெட் த டைம் டேக்கன் டு ஃபில் 10,000 ml of water be x. x seconds. ஓகேயா? ஏன் செகண்ட்ஸ், இதுக்கு முன்னாடி இது வந்து இன் டேர்ம்ஸ் ஆஃப் செகண்ட்ஸ்ல தான் இருக்கு, அதனால யூனிட் வந்து நம்ம செகண்ட்ஸ்னே எடுத்துக்கலாம். ஓகேவா? இதோட ரேஷியோ எழுதிக்கலாம். ஸோ ரேஷியோ ஆஃப் வால்யூம் டு டைம் இஸ், வால்யூம் வந்து 10,000 ml, டைம் வந்து நமக்கு தெரியாது, ஸோ வி ஆர் டேக்கிங் இட் ஆஸ் எக்ஸ். இப்போ இந்த ரெண்டு ரேஷியோஸும் வந்து ப்ரொபோர்ஷனல் இல்லையா? ரேஷியோஸ் ஆர் ப்ரொபோர்ஷனல். அப்போ ஃபர்ஸ்ட் ரேஷியோ வந்து 500 is to 15 as 10,000 is to x. Product of the means equal to product of the extremes. Correct? So 500 into x is equal to 15 into 10,000. அப்போ x is equal to 15 into 10,000 by 500. First 0 0 cancel பண்ணிடலாம். இப்போ 15ஐயும் 5ஐயும் ஃபிஃப்த் டேபிள் அடிச்சோம்னா 5 3s are 15. 3 into 100 is 300 seconds. ஓகேயா? So the time taken to fill 10,000 ml of water is 300 seconds. இந்த 300 seconds நம்ம வந்து மினிட்ஸாகவும் மாற்றலாம். மினிட் கன்வர்ஷன் என்னன்னா 1 minute is 60 seconds. இப்போ நம்ம லோயர் யூனிட்ல இருந்து ஹையர் யூனிட்டுக்கு போக போறோம். ஓகே, லோயர் டு ஹையர் போனோம்னா we have to divide it. ஓகேயா? ஸோ 300 seconds is equal to எத்தனை மினிட்னு கண்டுபிடிக்கிறது, 300 divided by 60. ஓகே, ஏன்னா வந்து we are going from lower unit to higher unit, அதனால டிவைட் பண்றோம். 300 divided by 60, 30 by 6 is 5 minutes. So time taken to fill 10 liters of 10 லிட்டர்ஸ்ன்றதை நம்ம 10,000 ml எழுதிடணும். ஸோ 10 liters of water is 5 minutes. ஓகே, இது வந்து ஜஸ்ட் ஒரு டைரக்ட் கொஸ்டின் தான். ஸ்மால் கன்வர்ஷன்ஸ் வந்து ரெக்வயர்டாக இருக்குது. ஓகேயா? ஃபஸ்ட்டு வந்து லிட்டர் டு எம்எல் கன்வர்ஷன் நம்ம இது பண்ணணும், அதுக்கப்புறமா ப்ரொபோர்ஷன் ஃபார்ம் பண்ணிவிட்டு அது ரெண்டுத்தையும் வந்து கம்பேர் பண்ணணும். இவ்வளோதான். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின், கொஸ்டின் நம்பர் 10. 1 acre of land cost rupees 15 lakhs. What is the cost of 2,400 square feet of the same land? ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஏக்கரில் கொடுத்துருக்காங்க, அடுத்தது வந்து ஸ்கொயர் ஃபீட்டில் கொடுத்துருக்காங்க. ஸோ வி நீட் கன்வர்ஷன். ஓகே, யூனிட் கன்வர்ஷன் நம்மளுக்கு தேவைப்படும். இதில் வந்து இன்வால்வ் ஆகியிருக்கிற ரெண்டு குவான்டிட்டி என்னென்னா, ஒன்று ஏரியா, ஏன்னா ஏக்கர் ஸ்கொயர் ஃபீட் இதெல்லாம் வந்து ரிலேட்டட் டு ஏரியா. ஓகே, நெக்ஸ்ட் ஒன் வந்து காஸ்ட். ஸோ இதுக்கு வந்து ரெண்டு ரேஷியோஸ் ஃபார்ம் பண்ணிவிட்டு அதை வந்து ப்ரொபோர்ஷனல் ஆக்கிட்டு அப்புறம் அன்னோன் வேல்யூவை கண்டுபிடிக்கணும். அவ்வளோதான், சிம்பிள் கொஸ்டின். ஆனால் வந்து கேல்குலேஷன் வந்து கொஞ்சம் லாங்கராக இருக்கும். ஓகேவா? ஸோ நமக்கு தெரிஞ்ச இது என்ன, 1 acre is equal to 43,560 square feet. ஓகே,
ஸோ 1 acre of land cost வந்து 15 lakhs கொடுத்துருக்காங்க. அப்போ ரேஷியோ ஆஃப் ஏரியா டு land cost is equal to ஏரியா எவ்வளோ 43,560 is to land cost வந்து 15 lakhs. ஓகேவா? நெக்ஸ்ட், வாட் இஸ் த காஸ்ட் ஆஃப் 2400 ஸ்கொயர் ஃபீட் ஆஃப் த சேம் லேண்ட்? ஓகே, நம்மளுக்கு வந்து காஸ்ட் தெரியாது. லெட் rupees x be the cost of 2400 square feet of same land. ஓகேவா? அப்போ அதோட ரேஷியோ என்னவா இருக்கும்? ரேஷியோ ஆஃப் ஏரியா டு land cost is equal to ஏரியா வந்து 2400 ஸ்கொயர் ஃபீட்டு, அதோட காஸ்ட் வந்து நமக்கு தெரியாது. we have taken it as x. ஸோ இந்த ரெண்டு ரேஷியோஸும் வந்து ப்ரொபோர்ஷனல். ratios are proportional. இப்போ இந்த ரெண்டு ரேஷியோஸ் எழுதிக்கலாம். 43,560 is to 15 lakhs as 2,400 is to x. Okay, product of the means is equal to product of the extremes. So 43,560 into x is equal to 15 lakhs into 2,400. அப்போ வந்து x is equal to 15 lakhs into 2,400 by 43,560. ஓகே, இப்போ வேணும்னா நீங்கள் 0 0 you can cancel out. 0 0 gets cancelled. 15 lakhs into 240 by 4,356. இதுக்கு முன்னாடியே சொன்ன மாதிரி 4,356 ஓட டேபிளை ஃபுல்லாக எழுதி நீங்கள் தேவையானதை எடுத்து போட்டு கால்குலேஷன் பண்ணிக்கலாம். இல்லைனா வந்து ட்ரையல் அண்ட் எரர் மெத்தடில் என்ன வேல்யூ வரும்னு வச்சும் நீங்கள் போட்டு கால்குலேட் பண்ணிக்கலாம். ஓகேவா? இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணிவிட்டு ஃபைனலாக வந்து 4,356ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா அப்ராக்சிமேட்லி யூ வில் கெட், அப்ராக்சிமேட்டுக்கு இந்த சைனும் போடலாம், இந்த மாதிரி டில்டாவும் போடலாம். அப்ராக்சிமேட்லி இட் இஸ் ஈக்குவல் டு 82,644. Let me rewrite it. So approximately the value is 82,644.63 rupees. Okay. அப்போ the cost of land என்னன்னா cost of 2,400 square feet of land is 82,644.63 rupees. Okay, next question. Question number 11. A tractor can plow the same area of field 4 times faster than a pair of oxen. A farmer wants to plow his 20-acre field. A pair of oxen takes 6 hours to plow an acre of land. How much time would it take if the farmer used a pair of oxen to plow the field? How much time would it take if he decides to use a tractor instead? So அவருக்கு ரெண்டு மீன்ஸ் இருக்கு. லேண்டை ப்ளோ பண்ணுறதுக்கு ரெண்டு வேஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஒன் வந்து ஹி கேன் யூஸ் அ டிராக்டர், செகண்ட் ஒன் வந்து அவர் பேர் ஆஃப் ஆக்சன் யூஸ் பண்ணலாம். அந்த டிராக்டருக்கும் ஆக்சனுக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப் என்னன்னா, டிராக்டரோட ஸ்பீட் ஆர் எஃபிஷியன்சி வந்து 4 times ஃபாஸ்டர் தேன் தி பேர் ஆஃப் ஆக்சன். ஓகேவா? அந்த ரிலேஷன்ஷிப்பை ஃபர்ஸ்ட் எழுதிக்கிறேன். டிராக்டர் வந்து 4 times faster than pair of oxen. ஓகேவா? இப்போ 4 times ஃபாஸ்டரா இருக்குன்னு வச்சுக்கோங்க. மீனிங் ஸ்பீடு வந்து 4 times ஜாஸ்தியா இருக்குன்னா அப்ப டைம் டேக்கன் என்ன ஆகும்? டைம் டேக்கன் ஆப்வியஸ்லி குறையும் இல்லையா? எதுக்காக நம்ம டைம் டேக்கனை எடுக்கணும் அப்படின்றது வந்து நம்ம நெக்ஸ்ட் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து இதை அப்படியே வச்சுக்கலாம். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் ஒன்னுக்கு போகலாம். A farmer wants to plow his 20-acre land. இப்போ எத்தனை ஏக்கர் லேண்ட் அவர் ப்ளோ பண்ணணும்? 20 acre லேண்டை ப்ளோ பண்ணணும். A pair of oxen takes, ஆக்சன் வந்து எவ்வளோ டைம் எடுத்துக்கணும்னா 6 hours to plow an acre of land. an acreனா என்ன அர்த்தம்? 1 acre of land. ஸோ 1 acre of landக்கு
அது எவ்வளோ டைம் எடுத்துக்கும்னா 6 hours எடுத்துக்கும். ஓகே, திஸ் இஸ் ஃபார் ஆக்சன். ஓகே, ரேஷியோ ஆஃப் ஏக்கர்ன்றது ஏரியா. கரெக்டா? ஏக்கர்ன்ற யூனிட் வந்து நம்ம ஏரியாவுக்கு தான் யூஸ் பண்ணுவோம். அதனால இங்க வந்து என்னென்ன குவான்டிட்டிஸ்லாம் இருக்குன்னா, ஒரு குவான்டிட்டி வந்து ஏரியா, இன்னொரு குவான்டிட்டி வந்து டைம் டேக்கன். ஓகே, இதுக்கு தான் வந்து நம்ம இப்போ ஃபர்ஸ்ட் ரேஷியோ கண்டுபிடிக்க போறோம். 1 ஏக்கருக்கு ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கலாம். ரேஷியோ ஆஃப் ஏரியா டு டைம் டேக்கன். டைம் டேக்கன் டு ப்ளோ த லேண்ட். டைம் டேக்கன் இஸ் ஈக்குவல் டு ஏரியா வந்து 1 ஏக்கர்னா அதுக்கு 6 hours ஆகுது. திஸ் இஸ் ஃபார் ஆக்சன் we are talking about. ஓகேயா? திஸ் இஸ் ஃபார் ஆக்சன். நெக்ஸ்ட், இப்போ செகண்ட் என்ன சொல்லிடுறாரு, இவர் வந்து 20 ஏக்கர் ஃபீல்டை வந்து ப்ளோ பண்ணணும்னு நினைக்கிறாரு. எவ்வளோ டைம் எடுத்துக்கும் அப்படின்னு கேட்குறாரு. ஸோ நம்மளுக்கு டைம் டேக்கன் தெரியாது. லெட் எக்ஸ் ஹவர்ஸ் பி த டைம் டேக்கன் to plow 20 acre land. கரெக்டா? அப்ப இதோட ரேஷியோ என்னவா இருக்கும்? ரேஷியோ ஆஃப் ஏரியா டு டைம் டேக்கன். ஏரியா எவ்வளோ? 20 acres. டைம் டேக்கன் தெரியாது, எக்ஸ். இந்த ரேஷியோஸ் வந்து ப்ரொபோர்ஷனலா இருக்கு. கரெக்டா? ரேஷியோஸ் ஆர் ப்ரொபோர்ஷனல். இப்போ இந்த ரெண்டு ரேஷியோ ஈக்குவேட் பண்ணலாம். 1:6 as 20:x. Okay, product of the means equal to product of the extremes. 1 into x is equal to 6 into 20. X is equal to 120 hours. ஓகே, ஏன்னா டைம் டேக்கன் தான் இதுல வந்து ஹவர்ஸ்ல தான் வந்து இண்டிகேட் பண்ணியிருக்காங்க. the unit is hours. so the time taken by pair of oxen, இப்போ நம்ம oxen தான் கண்டுபிடிக்கிறோம். by pair of oxen to flow 20 acres of land is 120 hours. இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டுக்கு வரலாம். டிராக்டர் வந்து 4 times faster than the pair of oxen கொடுத்துருக்காங்களா? ஓகே, இது வந்து பை ஆக்சன் வந்து 120 hours. இப்போ டிராக்டர் வந்து 4 times faster than ஆக்சன் இல்லையா? இப்போ ஃபாஸ்டா இருக்கிறதுனா என்ன அர்த்தம்? ஸ்பீடு வந்து அதிகமா இருக்குன்னு அர்த்தம். ஸ்பீடு அதிகமா இருந்ததுன்னா டைம் டேக்கன் என்ன ஆகும்? கம்மி ஆகும். கரெக்டா? ஸ்பீடு அதிகமா இருந்ததுன்னா டைம் டேக்கன் கம்மி ஆகும். அப்போ டைம் டேக்கன் பை டிராக்டர் என்ன? டைம் டேக்கன் பை டிராக்டர் இஸ் 1/4 times. 4 times ஃபாஸ்டரா இருந்ததுன்னா டைம் டேக்கன் வந்து 1/4 times கம்மியா இருக்கும். ஓகே, 1/4 times of oxen. கரெக்டா? இப்போ டைம் டேக்கன் பை ஆக்சன் எவ்வளோ? ஃபார் ப்ளோயிங் 20 acres of land 120 hours. ஓகேயா? ஸோ டைம் டேக்கன் பை டிராக்டர் டு ப்ளோ 20 acres of land என்ன வரும்? 1/4 of 120 hours. 120 hours எங்க இருந்து வந்தது? 120 hours வந்து டைம் டேக்கன் பை பேர் ஆஃப் ஆக்சன். கரெக்டா? ஸோ 1/4 of 120 which is cancel out பண்ணீங்கன்னா 12 வந்து 3 times 30 hours. ஓகேவா? ஸோ டைம் டேக்கன் பை பேர் ஆஃப் ஆக்சன் டு ப்ளோ 20 acres of land is 120 hours and time taken by tractor to plow 20 acres of land is 30 hours. ஓகேவா? இந்த ரெண்டு தான் அவங்க கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. How much time would it take if the farmer used a pair of oxen to plow the land? So oxenக்கு அவங்க யூஸ் பண்றது டைம் டேக்கன் வந்து 120 hours. How much time would it take if he decides to use a tractor instead? So tractor யூஸ் பண்ணா எவ்வளோ டைம் ஆகும்? It will take 30 hours. ஏன்னா அதோட ஸ்பீட் வந்து 4 times இருக்கும் போது டைம் டேக்கன் வந்து 1/4 times இருக்கும். அவ்வளவுதான். அப்படியே ஜஸ்ட் உல்டா ஸ்பீடை இன்க்ரீஸ் பண்ணா ஆட்டோமேட்டிக்கா டைம் டேக்கன் வந்து கம்மி ஆயிடும். 4 times இருக்கிறது 1/4 times டைம் டேக்கன் ஆயிடும். இஸ் தட் கிளியர்? நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து லாஸ்ட் கொஸ்டின். இந்த சாப்டரோட லாஸ்ட் கொஸ்டின் ஃப்ரம் ஃபிகர் இட் அவுட், பேஜ் நம்பர் 177. Question number 12.
The 10 rupee coin is an alloy of copper and nickel called cupronickel. Copper and nickel are mixed in a 3:1 ratio to get this alloy. Okay, so ஒரு 10 rupee coin இருக்கு. அந்த 10 rupee coinோட டோட்டல் மாஸ் கொடுத்துருக்காங்க. எவ்வளோனா வந்து 7.74 கிராம்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. 7.74 கிராம். ஓகே, the mass of the coin is 7.74 கிராம். ஸோ அதோட டோட்டல் வெயிட், டோட்டல் மாஸ் வந்து 7.74 கிராம். இது வந்து 3:1 ரேஷியோ அப்படின்ற மாதிரி மிக்ஸ் பண்ணியிருக்காங்க, ஒரு அலாய் மேக் பண்ணியிருக்காங்க. அதுல வந்து 3 parts of காப்பரும் 1 part of நிக்கலும் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? இதுல நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா, if the cost of copper is rupees 906 per kg and the cost of nickel is 1341 per kg, what is the cost of these metals in a 10 rupee coin? ஓகே, ஒரு 10 rupee காயின் மேக் பண்றதுக்கு காப்பர் தனியா எவ்வளோ காஸ்ட் ஆகும், நிக்கல் தனியா எவ்வளோ காஸ்ட் ஆகும் அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்கணும். அதை கண்டுபிடிக்கணும்னா ஃபர்ஸ்ட் வந்து நம்மளுக்கு இண்டிவிஜுவல் மாஸ் என்ன அப்படின்றது தெரியணும். டோட்டல் மாஸ் ஆஃப் த காயின் கொடுத்துருக்காங்க, இண்டிவிஜுவல் மாஸ் என்னன்றது தெரியணும். ஓகேவா? ஸோ வி நோ த ரேஷியோ, டோட்டல் மாஸ் தெரியும். அப்ப ஷேரிங் பட் நாட் ஈக்குவலியோட ஃபார்முலாவை யூஸ் பண்ணிக்கலாம். யூஸ் பண்ணி இண்டிவிஜுவல் மாஸ் ஆஃப் காப்பர் அண்ட் நிக்கல் தனித்தனியா கண்டுபிடிச்சிட்டு the cost of 1 kg கொடுத்துருக்காங்க, அதுல இருந்து நமக்கு வரப்போற அந்த மாசுக்கு என்ன காஸ்ட்ன்றத தனித்தனியா கண்டுபிடிக்கணும். ஓகேவா? சோ இது வந்து மொத்தம் வந்து 3 ஸ்டெப்ஸ். இந்த ப்ராப்ளம் வந்து பாத்தீங்கன்னா 3 ஸ்டெப்ஸ். ஃபர்ஸ்ட் வந்து இண்டிவிஜுவல் மாஸ் கண்டுபிடிக்கணும், ஸ்டெப் 1. அடுத்தது வந்து காஸ்ட் ஆஃப் காப்பர், காஸ்ட் ஆஃப் நிக்கல் கண்டுபிடிக்கணும். சோ ஸ்டெப் 1 என்னது? ஸ்டெப் 1 வந்து இண்டிவிஜுவல் மாஸ் கண்டுபிடிக்கணும், இண்டிவிஜுவல் மாஸ் ஆஃப் காப்பர் அண்ட் நிக்கல் கண்டுபிடிக்கணும். செகண்ட் ஸ்டெப் வந்து காஸ்ட் கண்டுபிடிக்கணும், காஸ்ட் ஆஃப் காப்பர். தேர்ட் ஸ்டெப் காஸ்ட் ஆஃப் நிக்கல். ஓகே, இப்போ வந்து ஸ்டெப் 1 பண்ணலாம். என்னென்ன டீடைல்ஸ் கொடுத்துருக்காங்களோ அதெல்லாம் ஃபர்ஸ்ட் எழுதிக்கலாம். டோட்டல் மாஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ டோட்டல் மாஸ் is 7.74 grams. ரேஷியோ வந்து எதோட ரேஷியோ? காப்பர் டு நிக்கல் ரேஷியோ. காப்பர் டு நிக்கல் ரேஷியோ 3 parts of copper and 1 part of nickel. ஓகே, ஸோ நம்ம வந்து ஷேரிங் பண்ண போறோம். அதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் we need sum of the ratios. Sum of the ratios is equal to 3 plus 1 gives you 4. இப்ப தனித்தனியா கண்டுபிடிக்கலாம். ஓகே, மாஸ் ஆஃப் காப்பர் கண்டுபிடிக்கணும். So first term is 3 by sum of the ratios which is 4 into 7.74. இப்ப 7.74 4 டிவைட் பண்ணிக்கலாம். இப்ப 7.74 இருக்கு, இதை வந்து நான் 4 ஆல டிவைட் பண்ண போறேன். 4 ones are 4, சப்ட்ராக்ட் பண்ணோம்னா ரிமைண்டர் 3, bring down 7, 37னா இது வந்து டெசிமல் பிளேஸ்க்கு போயாச்சு. ஸோ இங்க வந்து கோஷன்ட்லயும் டெசிமல் பாயிண்ட் வைக்கணும். ஓகேவா? So 9 4s are 36, remainder 1, bring down 4, 14, 3 times 4 3s are 12, remainder 2, 0 add பண்ணோம்னா 4 5s are 20. ஓகேவா? So இது ரெண்டுத்தையும் கேன்சல் பண்ணோம்னா we will get 1.935. இப்போ இதை 3 ஓட மல்டிப்ளை பண்ணணும். 3 into 1.935, 3 5s are 15, carry over 1, 3 3s are 9, plus 1 10, carry over 1, 3 9s are 27, plus 1 28, 2 carry over, 3 1s are 3, 4 5, 5.805 gram. இது வந்து mass of copper. ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து mass of nickel கண்டுபிடிக்கணும். mass of nickel. இப்போ இதுல பார்ட்ஸ் பாத்தீங்கன்னா ஒரு பார்ட் தான் இருக்கு நிக்கல். ஸோ 1 by sum of the ratios 4 into 7.74. 7.74 ஆல்ரெடி வந்து நம்ம கேன்சல் அவுட் பண்ணிருந்தோம். we got 1.935. so 1 into 1.935 gives you 1.935 grams. ஓகே, ஸோ ஒரு 10 rupee காயின்ல எவ்வளோ மாஸ் ஆஃப் காப்பர் இருக்கும்னா 5.805 grams ஆஃப் காப்பர் இருக்கும். அதே மாதிரி நிக்கல் பாத்தீங்கன்னா 1.935 grams ஆஃப் நிக்கல் இருக்கும். ஓகேவா? இப்ப நெக்ஸ்ட் வந்து காஸ்ட் கண்டுபிடிக்கணும் இண்டிவிஜுவலா.
1 kgக்கு காஸ்ட் கொடுத்துருக்காங்க. நமக்கு 5.805 grams ஆஃப் காப்பருக்கு எவ்வளோ வந்து காஸ்ட்ன்றதை கண்டுபிடிக்கணும். இதை வந்து நம்ம 2 மெத்தட்ஸ்ல கண்டுபிடிக்கலாம். யூனிட்டரி மெத்தட்ல கண்டுபிடிக்கலாம், இல்லைன்னா வந்து ப்ரொபோர்ஷனல் மெத்தட்லயும் கண்டுபிடிக்கலாம். இந்த ப்ரொபோர்ஷனல்னா ப்ராடக்ட் ஆஃப் த மீன்ஸ் ஈக்குவல் டு ப்ராடக்ட் ஆஃப் தி எக்ஸ்ட்ரீம்ஸ் வச்சும் கண்டுபிடிக்கலாம். ஓகேவா? நான் வந்து ப்ரொபோர்ஷனல் மெத்தட் தான் யூஸ் பண்ண போறேன். ரெண்டு ரேஷியோஸையும் ப்ரொபோர்ஷனல்னு வச்சுட்டு unknown quantity கண்டுபிடிக்க போறேன். ஓகேவா? if you know to do it in unitary method you can also do it. unitary methodனா என்னன்னா first you have to divide then you have to multiply. யூனிட் வேல்யூ கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறமா வந்து 5.805 கிராம்ஸ்க்கு காப்பருக்கும் 1.935 கிராம்ஸ்க்கு நிக்கலுக்கும் நம்ம தனியா கண்டுபிடிச்சிக்கலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து என்ன கொடுத்துருக்காங்க, காப்பருக்கு ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கலாம். ஸோ காப்பர் காஸ்ட் ஆஃப் 1 kg of copper எவ்வளோ? it is rupees 906. let, அதாவது 5.805 grams of copperக்கு என்னன்றது நமக்கு தெரியாது. ஓகேவா? அதனால நம்ம என்ன பண்றோம், let the cost of 5.805 grams of copper be rupees xன்னு எடுத்துக்கிறோம். ஓகே, அதுக்கு முன்னாடி இந்த 1 kg இருக்கு இல்லையா, நமக்கு வந்து கிராம்ஸ்க்கு தான் கண்டுபிடிக்கணும். 5.805 கிராம்ஸ்க்கு தான் கண்டுபிடிக்கணும். அவங்க கொடுத்துருக்கிறது வந்து இன் டேர்ம்ஸ் ஆஃப் கேஜில கொடுத்துருக்காங்க. அதனால 1 kg ஈக்குவல் டு 1000 கிராம்ஸா. ஸோ இன் பிளேஸ் ஆஃப் 1 kg நம்ம என்ன பண்ண போறோம், 1000 கிராம்ஸ்ன்னு என்டர் பண்ண போறோம். ஓகே, 1000 கிராம்ஸ். ஏன்னா யூனிட் வந்து ரெண்டுத்துக்குமே சேமா இருக்கணும். ஓகே, ஸோ இதோட ரேஷியோ பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ரேஷியோ வந்து 1000 grams is to 906 rupees. செகண்ட் ரேஷியோ வந்து 5.805 is to x. ஓகே, இப்போ இது ரெண்டும் வந்து ப்ரொபோர்ஷனல். அதனால என்ன பண்ண போறோம், 1000 is to 906 as 5.805 is to x. Product of the means equal to product of the extremes. 1000 into x is equal to 906 into 5.805. அப்ப x is equal to 906 into 5.805 by 1000. இப்ப இந்த divided by 1000 நம்ம அப்படியே வச்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் 906யும் 5.805யும் நம்ம மல்டிப்ளை பண்ணலாம். அது ரெண்டுத்தையும் வந்து நம்ம மல்டிப்ளை பண்ணோம்னா நமக்கு என்ன ஆன்சர் வரும்னா 5259.33 வரும், டிவைடட் பை 1000. ஓகே, ஸோ இப்போ 1000 பார்த்தீங்கன்னா எத்தனை ஜீரோஸ் இருக்கு, மொத்தம் 3 zeros இருக்கு. ஸோ டிவைடட் பைனா யூ ஹாவ் டு மூவ் த டெசிமல் பாயிண்ட் டுவர்ட்ஸ் த லெஃப்ட். டெசிமல் பாயிண்ட்டை லெஃப்ட் சைட் மூவ் பண்ணணும். ஹவு மெனி டைம்ஸ் மூவ் பண்ணணும், எத்தனை ஜம்ப்ஸ் யூ ஹாவ் டு மேக், 3 zeros இருக்கிறனால 3 jumps you have to make. ஸோ டெசிமல் பாயிண்ட் இங்க இருக்கு, டுவர்ட்ஸ் த லெஃப்ட் நான் ஜம்ப் பண்ண போறேன். 1 2 3. ஸோ என்னோட டெசிமல் பாயிண்ட்டை நான் இங்க பிளேஸ் பண்ணேன். ஓகேவா? அப்ப என்ன காஸ்ட் வரும் எனக்கு, rupees 5.259 வரும். அப்ராக்சிமேட்லி த வேல்யூ இஸ் rupees 5.26 வரும். ஓகேவா? ஸோ 5.805 grams of காப்பரோட ரேட் வந்து 5.26 rupees. ஓகேவா? இதே மாதிரி இப்ப வந்து நம்ம நிக்கலுக்கு கண்டுபிடிக்க போறோம். ஓகே, the next one is நிக்கல். நிக்கலுக்கும் வந்து 1 kg equal to 1000 grams எழுதிட்டு cost of 1000 grams of nickel is equal to எவ்வளவு கொடுத்திருக்காங்க, it is 1341 கொடுத்திருக்காங்க. ஸோ அதை என்டர் பண்ணிக்கலாம், rupees 1341. ஓகே, இப்ப நெக்ஸ்ட் வந்து நம்மளுக்கு நிக்கலோட வெயிட் என்னன்னா 1.935 grams. அதோடைய காஸ்ட் என்னன்னு தெரியாது. அதனால நம்ம என்ன எழுத போறோம், let the cost of 1.935 grams of nickel be rupees y. ஓகே, நம்மளுக்கு தெரியாதனால அதை yன்னு எடுத்துக்கிறோம். இப்போ ஃபர்ஸ்ட் ரேஷியோ பாத்தீங்கன்னா 1000 is to 1341. செகண்ட் ரேஷியோ
1.935 is to y. ஓகே, இப்போ ப்ரொபோர்ஷன் ரெண்டு ரேஷியோஸ் ஈக்குவல்னு நம்ம எடுத்துக்கணும். 1000 is to 1341 as 1.935 is to y. Product of the means equal to product of the extremes. So 1000 into y is equal to 1341 into 1.935. Okay, y is equal to 1341 into 1.935 by 1000. இதுலயும் வந்து நம்ம 1000 ஆல டிவைட் பண்ண போறதுல 1000 அப்படியே வச்சுட்டு 1341ஐயும் 1.935ஐயும் தான் நம்ம வந்து மல்டிப்ளை பண்ண போறோம். அது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணோம்னா நமக்கு என்ன வேல்யூ வரும்னா 2594.835ன்னு வரும். ஓகேவா? இப்போ டிவைடட் பை 1000 இருக்கு. ஏற்கனவே சொன்னதுதான், டிவைடட் பை 1000னா எத்தனை ஜீரோஸ் இருக்குன்னு பாருங்க. அத்தனை ஜம்ப்ஸ் யூ ஹாவ் டு மேக். 3 zeros இருக்கு. ஸோ 3 jumps you have to make. Divided by என்றனால you have to move the decimal point towards the left side. Okay. So decimal point இங்க இருக்கு. 3 jumps பண்ணணும் towards the left. 1, 2, 3. So இந்த இடத்துல நம்ம decimal point place பண்ணணும். Which will give you 2.594835. இது வந்து காஸ்ட்ன்றனால we need only 2 decimal places. அதனால என்ன பண்ணணும், தேர்ட் டெசிமல் பிளேஸ பாருங்க. தேர்ட் டெசிமல் பிளேஸ் வந்து 5 ஆர் மோர் இருந்ததுன்னா செகண்ட் டெசிமல் பிளேஸ்ல 1 ஆட் பண்ணணும். ஆனா இங்க பாத்தீங்கன்னா இது வந்து லெஸ் தேன் 5 இருக்கிறனால இந்த 2 டெசிமல் பிளேசஸ் அப்படியே போட்டுக்கலாம். ஸோ இட் இஸ் அப்ராக்சிமேட்லி ஈக்குவல் டு ₹2.59. ஓகேவா? இப்போ ஃபைனல் ஸ்டேட்மெண்ட் வந்து காஸ்ட் கேக்குறாங்க இல்லையா? ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் வந்து காஸ்ட் ஆஃப் copper in 10 rupee coin is rupees. எவ்வளோ வந்தது? cost of copper 5.26 வந்தது. 5.26 rupees. Second one, cost of nickel in a 10 rupee coin is rupees 2.59. ஓகேவா? ஒரு 10 ரூபி காயின்ல காப்பரும் நிக்கலும் இந்த அமௌண்ட் தான் வந்து செலவாகும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது வந்து கொஞ்சம் லாங்கான லென்த்தியான ப்ராசஸ். பட் ஸ்டெப் பை ஸ்டெப்பா போட்டா எல்லாமே வந்து ஈஸியா தான் இருக்கும். பெருசா கால்குலேஷன் பார்ட்னா வந்து மல்டிப்ளிகேஷன் இஸ் மச் ஈஸியர் அண்ட் டிவைடிங் பை 1000 வந்து ஈஸியா தான் இருக்கும் இல்லையா? பொதுவா வந்து உங்களுக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல பாத்தீங்கன்னா இவ்வளோ காம்ப்ளிகேட்டடா கேட்பாங்களா அப்படின்னா இவ்வளோ காம்ப்ளிகேஷன்ஸ்லாம் இருக்காது. ஓகேவா? உங்களுக்கு கான்செப்சுவலா நீங்க வந்து எவ்வளோ ஸ்ட்ராங்கா இருக்கீங்க அப்படின்ற மாதிரி தான் பார்ப்பாங்க. ஸோ ரொம்ப பேனிக் ஆக வேணாம், கால்குலேஷன்ஸ்லாம் இவ்வளோ லாங்கா இருக்கேன்னு. கான்செப்ட் வைஸ் நீங்க கிளியரா இருந்தீங்கன்னா யூ கேன் ஈஸிலி கம்ப்ளீட் திஸ் ப்ராப்ளம். ஓகேவா? ஸோ இதோட வந்து இந்த சாப்டர் ஃபினிஷ் ஆகுது. ப்ரொபோர்ஷனல் ரீசனிங் 1 சாப்டர் இதோட ஃபினிஷ் ஆகுது. நம்ம வந்து நெக்ஸ்ட் சாப்டர்ல நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். டில் தென், திஸ் இஸ் ஜேன் மேம் சைனிங் ஆஃப்.